சண்டையை நிறுத்திய தவணேசர் சாய்ராவை பார்த்து புன்னகைத்து, நீ யாரோ எனக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன் என்று சொன்னாயே, அது இவர்கள்தானா என்று கேட்டா. சாய்ரா சிரித்துவிட்டு, இதோ இவன்தான் நான் உங்களிடம் சொன்ன அந்த இளைஞன். வேதிய பிங்களரின் அழைப்பு கடிதம் இவனிடம்தான் இருக்கிறது. நான் இவனை உங்களிடம் அழைத்து வரத்தான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் பயிற்சியில் இருந்தீர்கள். அதற்குள் கயமுகர் இவர்களை சந்திக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். சரி, அவர் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச நினைக்கிறார் போல என்று எண்ணி நான் கூட்டி வந்தேன். ஆனால் இங்கு இப்படி ஆகிவிட்டது என்று வருத்தத்தோடு கூறினார். அதைக் கேட்ட தவணேசர் கயமுகரை கோபமாக முறைக்க கயமுகர் தலை குனிந்தார். பின்னர் மெதுவாக அங்கிருந்து கயமுகர் நகர்ந்தார். அதைக் கண்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டார். கயமுகர் சென்றதும் தவணேசர் சாய்ராவுடன் அபிமன்யுவை நோக்கி நடக்கத் தொடங்கினார். இதைக் கண்ட சசிரேகா, சுகந்தன் மற்றும் நவநீதன் கவலையுடன் அபிமன்யுவின் அருகே வந்து நின்றனர். தவணேசரை எதிர்கொள்ளும் போது அபிமன்யுவிற்குள் ஒரு மெல்லிய நடுக்கம் இருந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் புன்னகையுடன் அவரை பார்த்து, உங்கள் உதவிக்கு நன்றி தலைவர் தவணேசர் அவர்களே என்றார். தவணேசர் உரக்கச் சிரித்துவிட்டு, அபிமன்யு, நீ உண்மையிலேயே வலிமையானவன் மட்டுமல்ல, அறிவாளியும் கூட. பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது உனக்கு தெரிந்திருக்கிறது. எங்களது குலத்தின் மூத்தவர் கொடுத்த தொந்தரவிற்கு எங்களை மன்னித்துவிடு. முதுமையில் மனிதர்கள் நிதானத்தை இழப்பது சகஜம். அதனால் இது அரங்கேறிவிட்டது. ஆனால் உண்மையில் அவர் உள்ளத்தால் நல்லவர். உங்களால் ஏதோ ஒரு பிரச்சனை என்று நினைத்ததால் மட்டுமே அவர் இப்படி செய்தார். மற்றபடி அவர் இப்படி செய்யக்கூடியவர் அல்ல. எனவே அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். அவர் பேசும்போது சாய்ராவின் தலையை அன்புடன் வருடிக் கொடுத்தார். அபிமன்யு புன்னகையுடன் அவரை பார்த்து, ஐயோ தலைவரே, தயவு செய்து மன்னிப்பலாம் கேட்டு என்னை சங்கடப்படுத்தாதீர்கள். மூத்தவர் கயமுகர் நிஜமாகவே எங்களை கொல்லவோ காயப்படுத்தவோ நினைத்திருந்தால் அவருக்கு இவ்வளவு நேரம் ஆகியிருக்காது என்பது உங்களுக்கே தெரியும். அவர் எங்களுடன் ஒரு சண்டையை துவங்கினார். அது இப்படி ஆகிவிட்டது என்றார். இதைக் கேட்ட தவணேசர் புன்னகைத்து, இந்த சிறுவனின் சிந்தனையும் திறமையும் எனது குலத்தின் அனுபவம் வாய்ந்த பெரியவர்களையே மிஞ்சுகிறது. இவ்வளவு சிறிய வயதில் இத்தகைய ஆற்றலும் புரிதலும் இருப்பது நம்ப முடியாதது. ஒரு காலத்தில் எனது குலத்திற்கு உதவிய அந்த மாபெரும் மனித வீரர்களை இவன் நிச்சயம் மிஞ்சுவான் என்று தனக்குள் நினைத்தார். தவணேசரின் முகத்தில் ஒரு ஆழமான புன்னகை நிலவியது. அவருக்கு அருகில் இருந்த சாய்ராவின் பார்வை இன்னும் அபிமன்யுவின் மீதே நிலைத்திருந்தது. தவணேசர் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நேரமாகிவிட்டது, மீதியை நாளை பேசிக்கொள்ளலாம். எல்லோரும் போய் ஓய்விடுங்கள் என்றார். பிறகு அபிமன்யு தன் கூட்டாளிகளுடன் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கூடாரத்திற்குச் சென்றார். மறுபுறம் சிரோகரட்சர் குழுவின் ஆடம்பரமான முகாமிற்குள் சில முக்கிய நபர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அங்கே அதிருப்தியுடன் நின்று கொண்டிருந்த கயமுகர் வெறுப்புடன், தலைவரே, அந்த சசிரேகாவை பற்றி யமரட்சர் படையின் தலைவர் ரகபாசுவிடம் நாம் தெரிவிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கவில்லையா என்று கேட்டார். இதைக் கேட்ட தவணேசர் ஒரு பெருமூச்சு விட்டு, கயமுகரே, அபிமன்யுவிற்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் யமரட்சர் படையுடன் என்ன பகை இருந்தாலும் அது பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் அவர்களுக்கு ஆதரவு அளிக்காமல் நேர்மையோடு நடந்து கொண்டால் யமரட்சர் படைக்கு பின்னால் இருக்கும் அந்த அரக்க குலம் நம்மை பார்த்து பிரமித்து நம்முடன் இருக்கும் பகையை எல்லாம் மறந்து நம்முடன் இணக்கமாக போகிறதா? அந்த அரக்கர்கள் எப்போதும் அரக்கர்கள்தான். அவர்களுக்காக நமது கூடாரத்திற்குள் வந்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றார். பின்னர் அவர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, நச்சு பள்ளத்தாக்கில் கூடிய விரைவில் ஒரு போர் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த போரில் வெற்றி பெறுபவருக்கு ஒரு சிறப்பு பரிசு கிடைக்கும். அது என்னவென்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். நச்சு பள்ளத்தாக்கின் 9 குளங்களில் 2 குளங்கள் அந்த பழங்கால அரக்க குழுவிற்கு ஆதரவாக உள்ளன. அவர்களில் இளைய தலைமுறை வீரர்களில் 5 முதல் தரத்தில் உள்ளனர். ஆனால் நமது சிரோக ரட்சர் குழுவின் இளைய தலைமுறை மிகவும் பலவீனமாக உள்ளது.
நமது வீரர்களில் ஒருவர் கூட இன்னும் பகவஜ்ர நிலையை எட்டவில்லை. ஆனால் அரக்க குலத்தைச் சேர்ந்த விகாசன் சமீபத்தில் பகவஜ்ர நிலையை எட்டிவிட்டதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதை நினைக்கும் போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார். அவர் கூறியதற்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு அவர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து, அரக்க குலத்தைச் சேர்ந்த எவராவது இந்த போரில் வென்றால் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திறக்கும் பித்ருவதேவ குகைக்குள் நுழையும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். அந்த குகையை பற்றியும் அதற்குள் என்ன இருக்கிறது என்பது பற்றியும் உங்களுக்கு தெரியும். அந்த குகை ஒரு மனிதனை அவனது வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே உள்ளே நுழைய அனுமதிக்கும். ஆனால் அந்த குகைக்குள் சில ரகசியங்கள் இருப்பதாகவும் அதை அறிந்து கொள்பவர் பிரம்ம நிலைக்கு நெருக்கமான ஆற்றலை பெறுவார் என்றும் நான் கேள்விப்பட்டுள்ளேன். விகாசன் அந்த ரகசியத்தை கண்டறிந்தால் நச்சு பள்ளத்தாக்கில் அவனது குலத்தின் பலம் இப்போதிருப்பதை விட பல மடங்கு உயரும். மற்ற 7 குலங்களும் இணைந்தால் கூட அவர்களை எதிர்க்க முடியாது என்றார். இதைக் கேட்ட கயமுகர் அதிர்ச்சியடைந்தார். அவர் அவசரமாக ஏதோ பேச முயன்றார். ஆனால் தவணேசர் அவரை தடுத்து, அபிமன்யுவின் பிரம்ம சாகுபடி குறைவாக இருக்கலாம். ஆனால் அவனிடம் 3 இயற்கை தத்துவங்கள் இருக்கிறது. அவன் தற்போது தேவோதய நிலையில் இருந்தாலும் அவனது சக்தி ஒரு பகவஜ்ர வீரருக்கு இணையானதாக இருக்கிறது. அவனுக்கு முன்னால் எப்படிப்பட்ட வீரர் நின்றாலும் அவனால் அவருக்கு ஈடு கொடுத்து போரிட முடியும். ஒருவேளை அதனால்தான் பிங்களர் அவனுக்கு மருத்துவ மையத்திற்கான அழைப்பை வழங்கியிருக்கலாம் என்றார். ஆனால் கயமுகர் முகம் கோபத்தில் வெடித்துக் கொண்டிருந்தது. அதைக் கண்ட தவணேசர், கயமுகா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உனக்கு சொல்ல வேண்டும். நீ அபிமன்யுவுடன் போரிட்ட போது அந்த சிறுவனிடம் ஒரு வலிமையான சக்தி இருப்பதை நான் உணர்ந்தேன். அது எப்போதும் அவனை பாதுகாக்கிறது. எனது அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், அந்த சிறுவன் சாதாரணமானவன் அல்ல. அவனுக்கு பின்னால் மிகவும் வலிமையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவனை தேவையில்லாமல் உனது எதிரியாக மாற்றிக்கொள்ளாதே. நான் உன் நல்லதுக்கு சொல்கிறேன். நான் சொல்வதைக் கேள் என்றார். கயமுகர் தலையசைத்தார். தவணேசர் அங்கிருக்கும் அனைவரையும் பார்த்து கட்டளையிடும் தொனியில், நான் சொல்வதை உங்கள் மூளையில் நன்றாக ஏற்றிக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் நீங்களும் இந்த கயமுகன் போல ஏதாவது சிக்கலை இழுத்துக்கொண்டு வராதீர்கள். அந்த இளைஞர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அவனிடமும் அவனுக்கு பின்னால் இருக்கும் வலிமையானவர்களிடமும் நாம் சண்டையை உருவாக்கக்கூடாது. ஏனெனில் அது நம்மை மிகப்பெரிய விலையை கொடுக்க வைக்கும். அந்த இளைஞர்களின் நோக்கம் என்ன? நச்சு பள்ளத்தாக்கில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்களுக்கு பின்னால் இருப்பவர் யார் என்பதை விரைவில் கண்டறியுங்கள். மேலும் நாளை நச்சு பள்ளத்தாக்கின் உட்பகுதிக்குச் செல்ல தயாராகுங்கள் என்றார். இதைக் கேட்ட கயமுகரும் மற்றவர்களும் மௌனமாக தலையசைத்தனர். பின்னர் தவணேசர் அனைவரையும் அன்போடு பார்த்து, அடுத்த 3 மாதங்களுக்கு நரகவாயில் மீண்டும் அக்னிபூத ஆற்றலால் நிரப்பப்படும். அதன் பிறகு ஒரு யுகவஜ்ர நிலை வீரரால் கூட அந்த குகைக்குள் நுழைந்து முழுதாக வெளியே வர முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதோடு யமரட்சர் படை மீதும் ஒரு கண்ணை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அவர்கள் அபிமன்யுவை பற்றி அறிந்திருப்பார்கள். அதனால் அவர்கள் ஏதாவது செய்ய வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் முடிந்தவரை விலகியே இருங்கள் என்றார். அனைவரும் சரியென்று தலையாட்டினர். பின்னர் அனைவரும் முகாமை விட்டு வெளியேறியதும் அவர் நீண்ட பெருமூச்சை விட்டு கண்களை மூடிக்கொண்டார். அங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு வெள்ளை நிற கூடாரத்தில் அபிமன்யு, நவநீதன், சசிரேகா மற்றும் சுகந்தன் அமர்ந்திருந்தனர். அனைவர் முகத்திலும் ஒரு பதட்டம் இருந்தது. சசிரேகா அபிமன்யுவிடம், நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அபிமன்யு, உன்னிடம் இருந்து வெளியேறிய நச்சு ஆற்றலை பற்றிய தகவல் இந்நேரம் யமரட்சர் படையை எட்டியிருக்கும். இப்போது நாம் சிரோகரட்சர் குழுவுடன் இருப்பதால் அவர்கள் நம்மை தாக்க மாட்டார்கள். ஆனால் சிரோகரட்சர் குழு நம்மை அந்த நரகவாயில் வரைதான் கூட்டிச் செல்லும். அதன் பிறகு யமரட்சர் படை அமைதியாக இருக்காது. அவர்கள் தங்கள் நகர்வை துவங்குவார்கள் என்றார். சசிரேகா ஆத்திரத்துடன், அவர்கள் மீண்டும் நம்மை உளவு பார்க்க முயன்றால் நான் அவர்களை அங்கேயே முடித்து விடுவேன் என்றார். அபிமன்யு நிதானத்தோடு, சசிரேகா, அவர்களிடம் பகவஜ்ர மற்றும் யுகவஜ்ர வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. நீ உனது முழு பலத்தை பயன்படுத்தினாலும்
உன்னால் அவர்களுக்கு இணையாக வர முடியாது என்றார். உடனே சுகந்தன் ஆறுதல் தரும் துணியில், அபிமன்யு, யமரட்சர் படையை பற்றி கவலைப்படாதே. அந்த நரக வாயிலை கடக்க நமக்கு அக்னிபூத சக்தி கொண்ட அஜ்கர் மிருகம் மற்றும் பனிபூத சக்தி கொண்ட பனிநாகத்தின் உதவி தேவை. அந்த இரண்டுமே சிரோகரட்சர் மற்றும் அரக்க குலங்களுடன் மட்டுமே தொடர்பில் இருக்கின்றன. அதனால் சிரோகரட்சர் குலம் நம்மை நரக வாயிலுக்கு அந்த பக்கம் பாதுகாப்பாக இறக்கிவிடும் என்றார். உடனே அபிமன்யு, அப்படியென்றால் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும் நாம் யோசித்தால் போதும் என்றார். அதைக் கேட்ட சுகந்தன் பெருமை நிறைந்த முகத்துடன், அதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை. அந்த நரக வாயில் ஒரு குகை போல இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது பெரும் மலை அடிவாரத்தில் வந்து முடியும். அந்த மலை அடிவாரத்தில் இருந்து நாம் வெளியே வந்ததும் எனது அங்கூர்தி குல உறுப்பினர்கள் எனக்காக காத்திருப்பார்கள். நாம் அங்கே சென்றுவிட்டால் யமரட்சர் படையைக் கண்டு அஞ்சத் தேவையில்லை என்றார். சுகந்தனின் குரலில் இருந்த பெருமையும் ஆக்ரோஷத்தையும் கண்ட நவநீதன் சிரித்துவிட்டு, என்ன சுகந்தா, அவர்களைப் பற்றி மறந்துவிட்டாய் போல என்று கேட்டார். நவநீதன் இதைச் சொன்னவுடன் சுகந்தனின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து பயம் தோன்றியது. அதைக் கண்ட அபிமன்யு குழப்பமடைந்து, நீங்கள் யாரைப் பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்டார். நவநீதன் எரிச்சலுடன், அவன் சொல்லும்போதே 2 குலத்தை குறிப்பிட்டானே, சிரோகரட்சர் குலம் மற்றும் அரக்க குலம் என்று. சிரோகரட்சர் நமக்கு உதவுவார்கள், அரக்க குலம் நமக்கு எதிராக திரும்பாது என்று என்ன நிச்சயம் என்று கேட்டா. யார் அவர்கள் என்று அபிமன்யு கேட்டா. அவர்கள் நச்சு பள்ளத்தாக்கின் மிகவும் ஆபத்தான பகுதியில் வாழ்கிறார்கள். நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் இங்கு வந்ததில் இருந்து யமரட்சர் படை எவ்வளவு வலிமையாக இருந்தது என்று நீயே பார்த்தாய். அவர்களின் வலிமைக்கும் அதனால் அவர்களுக்கு உருவான கர்வத்திற்கும் எது காரணமாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்டா. அபிமன்யு மௌனமாக இருந்தான். அவனுக்கு இதை பற்றி எந்த யோசனையும் இல்லை. உடனே நவநீதன், அரக்க குலத்துடன் அவர்களுக்கு இருக்கும் நல்லுறவுதான் காரணம். யமரட்சர் படையின் தலைவர் ரகபாசு சிரோகரட்சர் குழுவின் தலைவர் தவணேசரைக் கண்டு கூட அஞ்சுவதில்லை. அவர்களுக்கு இடையே உள்ள பிரம்ம சாகுபடியில் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்த போதிலும் ரகபாசு தவணேசரை ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை. இந்த துணிச்சலுக்கு காரணம் அந்த பழங்கால அரக்க குழுதான். அரக்க குலம் தூய்மையான இரத்த வம்சாவளியில் வந்தவர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் ஒரு பழங்கால இனம். அதனால்தான் அவர்கள் மற்ற குலங்களுடன் என்றுமே உறவு வைத்துக் கொள்வதில்லை. தற்போது சிரோகரட்சர் குழுவில் 3 தலைவர்கள் உள்ளனர். அவர்கள் மூவரும் சகோதரர்கள். அவர்களில் இளையவரான தவணேசர் யுகவஜ்ர நிலையில் இருக்கிறார். மற்ற இருவரை எவருமே பார்த்ததில்லை. அவர்கள் இறந்துவிட்டதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆனாலும் யாரும் அது குறித்து விசாரிக்க துணிந்தது இல்லை. ஏனெனில் அவர்கள் இருவரும் சிவவஜ்ர நிலையில் இருந்தவர்கள் என்றார். நவநீதன் பேசும்போது சிரோகரட்சர் குழுவின் மீதான மரியாதை அவன் முகத்தில் தெரிந்தது. பிறகு அவன் அபிமன்யுவை ஏளனம் செய்யும் தொனியில், உனது ஆச்சாரியர் சப்தசேனர் குழுவில் ஒருவராக இருந்தாலும் நச்சு பள்ளத்தாக்கின் அந்த 2 சிவவஜ்ர சகோதரர்களை விட அவர் எந்த வகையிலும் வலிமையானவர் அல்ல. ஒருமுறை மைத்ரேதய வீரர் ஒருவர் அவர்களை சவால் செய்ததாக கூறப்படுகிறது. அந்த 2 சகோதரர்களும் இணைந்து சில தாக்குதல்களிலேயே அந்த வீரரை கொன்றுவிட்டனர். ஆனால் அந்த போரில் அவர்கள் இருவரும் பலத்த காயமடைந்தனர். அதன் பிறகுதான் தலைமை பொறுப்பு இளையவரான தவணேசர் கைக்கு வந்தது. அவர் ஒரு சிவவஜ்ர வீரருக்கு இணையான வலிமை கொண்டவர். திவ்ய நாகத்தின் வம்சாவளி என்பதால் அவரது மாயநாக வடிவம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். இதுவரை யாரும் அவரது முழு பலத்தையும் வெளிப்படுத்த வைக்கவில்லை என்றாலும் 7 குலங்களிலேயே அவரை விட வலிமையானவர் எவருமில்லை என்று எல்லோரும் நம்புகின்றனர் என்றார். இதைக் கேட்ட சசிரேகா எரிச்சலுடன், அப்படியென்றால் இவர்கள் ஏன் இந்த நச்சு பள்ளத்தாக்கிற்குள்ளேயே மறைந்து வாழ்கிறார்கள்? வெளியே வந்து நாட்டை ஆளலாமே என்று கேட்டார். உடனே சுகந்தன் அவளை பார்த்து, காரணம் இந்த பள்ளத்தாக்கின் 9வது பகுதி. அதை பற்றி அரக்க குலத்திற்கும் சிரோகரட்சர் குலத்திற்கும் மட்டுமே தெரியும். சிரோகரட்சர் குலம் ஏன் இந்த விஷப்பள்ளத்தாக்கிலேயே இருக்கிறது என்று சசிரேகா கேட்டா. சுகந்தன் அவளை பார்த்து, அவர்கள் இங்கேயே இருப்பதற்கு காரணம்
இந்த பள்ளத்தாக்கின் 9வது பகுதி. அதை பற்றி அரக்க குலத்திற்கும் சிரோகரட்சர் குலத்திற்கும் மட்டுமே தெரியும். முன்னதாக சிரோகரட்சர் குலம் சேஷர் குலம் என்று அழைக்கப்பட்டது. அரக்கர் குலம் அரகரட்சர் குலம் என்று அழைக்கப்பட்டது. உண்மையில் அவர்கள் அரகரட்சர் குலம்தான். அவர்கள் செய்யும் செயலை பார்த்து அரக்கர் கூட்டம் என்று அனைவரும் திட்டுவதற்காக அழைப்பார்கள். நீங்கள் யாரும் அவர்களை பார்த்தால் அப்படி அழைத்து விடாதீர்கள். அவர்கள் கோபத்தில் கொன்று விடுவார்கள். அந்த அரகரட்சர் குலம் சிரோகரட்சர் குலம் இரண்டுமே நச்சு தத்துவ ஆற்றல் கொண்டவைதான். இருப்பினும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பரம எதிரிகள் என்றார். இதை கேட்ட அபிமன்யு மேஜையில் இருந்த தேநீரை ஊற்றி குடித்துவிட்டு, சுகந்தா, நீயும் நவநீதனும் நச்சு பள்ளத்தாக்கைச் சேர்ந்தவர்கள்தானே? உங்கள் குலம் இந்த 7 குலங்களில் ஒன்றா என்று கேட்டா. உடனே சுகந்தன் புன்னகைத்து, எங்கள் குலத்திலும் ஒரு யுகவஜ்ர வீரரும் பல பகவஜ்ர நிலை வீரர்களும் உள்ளனர். ஆனால் பலத்தை பொறுத்தவரை இந்த 7 குலங்களுக்கு நாங்கள் இணையில்லை. இருப்பினும் சிரோகரட்சர் குலத்துடன் எங்களுக்கு நல்லுறவு உண்டு. அதற்காக நாங்கள் இவர்களை சார்ந்திருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. நாங்கள் என்றைக்குமே யாருக்கும் கடன்பட்டிருக்க மாட்டோம் என்றார். அதைக் கேட்டு அபிமன்யு பதில் பேசுவதற்குள் சுகந்தன் முந்திக்கொண்டு, இருப்பினும் நான் ஒரே ஒருவனுக்கு கடன்பட்டிருக்கிறேன். அது நீதான். ஒரு மூதாதையரை தேடி துவாரக குலத்திற்கு என் குலம் என்னை அனுப்பியது. ஆனால் அங்கிருந்த விருத்திரமின்னல் சக்தி என்னை தாக்கியது. நீ சரியான நேரத்தில் அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நான் இன்று உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அதற்காக நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னால் முடிந்தவரை உனக்கும் சசிரேகாவுக்கும் நான் முழு ஆதரவு அளிப்பேன். ஆனால் என்று கொஞ்சம் தயங்கினான். ஆனால் என்று சொல்லும்போது சுகந்தன் கண்களில் பயம் தெரிந்தது. நவநீதன் உடனடியாக ஆத்திரத்துடன், ஆனால் அரகரட்சர் குலத்தில் விகாசன் என்றொரு வீரன் இருக்கிறான். அவன் ஒரு பகவஜ்ர வீரன். பகவஜ்ர வீரன் என்றவுடன் வயதான மூத்தவர் என்று நினைக்காதே. அவன் இளம் தலைமுறையைச் சேர்ந்தவன்தான். இதில் இருந்தே அவன் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரிந்திருக்கும். எனக்கும் அவனுக்கும் ஒருமுறை சண்டை நடந்தது. அந்த போரில் அவன் என்னை மிகவும் கொடூரமாக தாக்கினான். அந்த உட்புற காயத்தினால் இனி ஒருபோதும் பகவஜ்ர நிலையை எட்ட முடியாத நிலைக்கு நான் சென்று விட்டேன் என்று கூறினான். நவநீதனின் கண்களில் இருந்த சோகத்தையும் கோபத்தையும் கண்ட அபிமன்யுவிற்கு விகாசனின் மீது ஆத்திரம் பிறந்தது. பற்களை கடித்தபடி நவநீதன் அபிமன்யுவை பார்த்து, அவன் வேண்டுமென்றேதான் இதை எனக்குச் செய்தான். இதை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். அது மட்டுமல்லாமல் எல்லோர் முன்னிலையிலும் என்னையும் எனது குலத்தையும் அவன் அவமானப்படுத்தினான். இன்றும் அந்த அவமானத்திற்காக நாங்கள் கேலி செய்யப்படுகிறோம். அவன் ஒரு அரக்கன். நச்சு பள்ளத்தாக்கின் ஒவ்வொரு குலமும் அவனை கண்டு அஞ்சுகிறது. அதனால் எந்த பெண்ணும் இங்கே நடக்கும் போர்களில் பங்கேற்பதில்லை. ஏனெனில் விகாசன் ஒரு பெண்ணின் மீது கண் வைத்தால் தனது வலிமையை பயன்படுத்தி அந்த குலத்தையே பணிய வைப்பான். பல குலங்கள் அவனை வெறுக்கின்றன. ஆனால் எவருக்கும் அவனை எதிர்க்க துணிச்சல் இல்லை என்றான். இதைக் கேட்ட அபிமன்யுவிற்கு விகாசன் மீது கடும் கோபம் ஏற்பட்டது. அவனது ஆற்றல் அலைகள் தானாகவே வெளியேறத் தொடங்கின. அவனை நான் ஒருமுறையாவது சந்திக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன் சசிரேகாவுக்கு உதவ வேண்டும். அதற்கு நான் மருத்துவ மையத்தை அடைய வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஆனால் எனது ஆற்றல் குறைவாகவே இருக்கிறது. வலிமையை பொறுத்தவரை நான் அவனிடம் இருந்து இன்னும் பின்தங்கியே இருக்கிறேன். தாமஸ் சொன்னது சரிதான். தேவோதய நிலையை எட்டிய பிறகே வலிமையின் முக்கியத்துவம் புரிகிறது. இந்த நச்சு பள்ளத்தாக்கில் ஒவ்வொருவரும் ஒரு சிங்கம். அதுவும் வேட்டையாடவும் கர்ஜிக்கவும் தெரிந்த சிங்கங்கள் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். பின்னர் அவன் தனது ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து வெளியேறி, நண்பர்களே, நாம் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் மூவரும் ஓய்வெடுங்கள். நான் காவலுக்கு இருக்கிறேன் என்றான். பின்னர் அவன் கூடாரத்திற்கு வெளியே வந்து ஒரு பெரிய பாறையில் அமர்ந்தான். சுகந்தனும் நவநீதனும் தங்கள் கூடாரத்திற்கு சென்றனர். வெளியே நின்று கொண்டிருந்த சசிரேகா அபிமன்யுவின் கவலையான முகத்தை பார்த்து அவன் அவளை பற்றிதான் யோசிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். அவனை அறிந்த நாளிலிருந்து அவன் நிஜமாகவே மகிழ்ச்சியாக இருந்ததை அவள் பார்த்ததில்லை. இப்போது அவனுடன் இவ்வளவு காலம் செலவிட்ட பிறகு அபிமன்யுவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். எனவே அவள் அவனை தடுக்காமல் அமைதியாக தன் கூடாரத்திற்கு சென்று ஓய்வெடுத்தாள்.
பாறையில் அமர்ந்திருந்த அபிமன்யு நீல நிற மூடுபனி சூழ்ந்த வானத்தையே பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளிக்கீற்று அதிவேகமாக இறங்கி ஒரு கணத்தில் மறைவதைக் கண்டான். அது வால் நட்சத்திரம். அதை பார்த்ததும் அவனது முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. நான் தேவோதய நிலையின் 5ஆம் கட்டத்தில் இருக்கிறேன். நான் வால் நட்சத்திர நுட்பத்தை கற்க முயற்சிக்க வேண்டும். அதில் தேர்ச்சி பெற்றால் தாக்குதலின் வேகமும் வலிமையும் கணிசமாக அதிகரிக்கும் என்று ஆச்சாரியர் கூறியிருக்கிறார் என்று அவன் முடிவெடுத்தான். அப்போது அருணகேசரின் குரல் அவன் காதுகளில் எதிரொலித்தது. அபிமன்யு, அதிகாரத்தின் மீதான இந்த பசியை கட்டுப்படுத்த. ஏனெனில் சில நேரங்களில் நமது அவசரம் வாழ்நாள் முழுவதும் பெரும் வருத்தமாக மாறிவிடும் என்றார். உடனே அபிமன்யு, சரி, நான் அவசரப்படவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றார். அதற்கு அருணகேசர், அபிமன்யு, எந்த ஒரு நுட்பத்தையும் கற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். தற்போதைக்கு உன்னிடம் அத்தகைய இடம் இல்லை. எனவே நீ இப்போது அதை கற்க முயன்றாலும் பெரும்பாலும் தோல்வியே மிஞ்சும். உனது வெற்றி வாய்ப்பு 10% கூட இருக்காது என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு, பிறகு நான் எப்படி அந்த நுட்பத்தை கற்றுக்கொள்வது? எனக்கு தெரிந்தவரை நாம் எந்த ஒரு நுட்பத்தை கற்க வேண்டுமென்றாலும் நம்மைச் சுற்றி இயற்கையின் ஆற்றல்கள் நிறைந்திருக்க வேண்டும். இந்த நச்சு பள்ளத்தாக்கில் இயற்கை ஆற்றல்களுக்கு குறைவில்லை. பின்னர் எது என்னை தடுக்கப் போகிறது என்று கேட்டா. அருணகேசர் அந்த பகுதியைச் சுற்றிலும் பார்த்துவிட்டு, அபிமன்யு, வால் நட்சத்திரம் நுட்பத்தை கற்க எரிமலை குழம்பு போன்ற வெப்பம் நிறைந்த இயற்கை ஆற்றல்கள் தேவை. இங்கே அக்னிபூத ஆற்றல்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கிருக்கும் நச்சு மூடுபனியால் அவை மிகவும் பலவீனமடைந்துள்ளன. இப்போது வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்ததை பார்த்தாகி. அது வானத்தில் இருந்து இறங்கும்போது பிரகாசமாக மின்னியது. ஆனால் மூடுபனிக்குள் நுழைந்ததும் அதன் ஒளி மறைந்து விட்டது. அதுதான் இந்த இடத்தின் பலவீனம். இத்தகைய சூழலில் நீ இந்த நுட்பத்தை கற்றால் அது உன்னை பலவீனப்படுத்தும். முதலில் நீ அக்னிபூத ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்தை கண்டறிய வேண்டும். வால் நட்சத்திர நுட்பம் மிகவும் வேகமானது மற்றும் ஆபத்தானது. ஒருமுறை நீ அதை புரிந்து கொண்டால் தொடர் பயிற்சியின் மூலம் நீ அதில் தேர்ச்சி பெற்று விடலாம் என்றார். அது அவ்வளவு வலிமையானதா என்ன? ஏன், அதை பார்க்க விரும்புகிறாயா? அபிமன்யு உற்சாகத்துடன் புன்னகைத்து, நிச்சயமாக. அதோடு சேர்த்து எனக்கு உங்களால் அதை கற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்டா. உடனே அருணகேசர், பொதுவாக நான் யாருக்கும் உதவுவது இல்லை. ஆனால் நீ என் உயிரை காப்பாற்றினாய். நீ இல்லை என்றால் நான் என் அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்து அங்கேயே இருந்திருப்பேன். அதனால் உனக்கு நான் சொல்லித் தருகிறேன். அதற்கு முன்னர் நாம் இங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளிச் செல்ல வேண்டும். ஏனெனில் தலைவர் தவனேசர் எனது ஆற்றலை உணர அதிக நேரம் எடுக்காது. நான் வால் நட்சத்திர நுட்பத்தை பயன்படுத்தினால் சக்தி வாய்ந்தவர்களின் கவனம் இந்த பக்கம் திரும்பும். அது உனக்குத்தான் ஆபத்தாய் முடியும் என்றார். இதைக் கேட்ட அபிமன்யு சரி என்று தலையசைத்தான். ஆனால் பின்னால் திரும்பி கூடாரத்தை பார்த்தபோது அவனுக்கு ஒரு தயக்கம் தெரிந்தது. அதைக் கண்ட அருணகேசர் புன்னகைத்து, கவலைப்படாதே, நாம் வெகு தூரம் செல்லப் போவதில்லை. அதனால் நான் அங்கிருந்தே உனது நண்பர்கள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நீ சிரோகரட்சர் படையின் பாதுகாப்பில் இருக்கிறாய். அவர்களைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். தலைவர் தவனேசர் இங்கே இருக்கும் வரை யமரட்சர் படையோ அல்லது பழங்கால அரகரட்சர் குலமோ உனது நண்பர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க மாட்டார்கள் என்றார். அபிமன்யு உற்சாகத்துடன் தலையசைத்தார். பின் அருணகேசர் மீண்டும் புன்னகைத்து, சரி, சிறகுகள் இல்லாமல் வானத்தில் பறப்பது எப்படி இருக்கும் என்பதை நீ உணர விரும்புகிறாயா என்று கேட்டார். அவர் இதைச் சொன்ன அடுத்த நொடி அபிமன்யு தனது பாதங்களுக்கு அடியில் கடல் அலை போல ஆற்றல் அலை மோதுவதை உணர்ந்தார். அவனது கால்கள் காற்றில் மிதப்பதைப் போல இருந்தன. அவன் தரையை ஓங்கி மிதிக்க வானத்தை நோக்கி பீரங்கி குண்டை போல பாய்ந்தான். ஒரே எட்டில் வானத்தை வந்தடைந்தான். இந்த வேகத்தைக் கண்டு அவன் வியந்தான். அவன் மூச்சரைத்தபடி அருணகேசரை பார்த்து, அருணகேசரின் ஆற்றல் உண்மையிலேயே வியக்கத்தக்கது என்றார். அருணகேசர் சிரித்துக்கொண்டே, அபிமன்யு,
நீ இன்னும் எனது உண்மையான ஆற்றலை பார்க்கவில்லை. இப்போது நான் வெறும் ஆத்மாவாக இருப்பதால் அதை காட்ட முடியாத நிலையில் இருக்கிறேன். நான் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் உண்மையான வலிமை என்றால் என்ன என்பதை நான் உனக்கு காட்டியிருப்பேன். அபிமன்யு, இந்த உலகில் அனைத்து அதிகாரமும் வலிமையால் மட்டுமே பெறப்படுகிறது. அதை எப்படி பெற வேண்டும் என்பதையும் சேர்த்து காட்டியிருப்பேன் என்று கர்வத்தோடு கூறினார். ஆனால் அவர் குரலில் ஒருவித இழப்பும் சோகமும் இருப்பதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. அதை அவர் புன்னகையால் மறைக்க முயன்ற போதிலும் அபிமன்யு அதை கண்டுபிடித்து விட்டார். அபிமன்யு அக்கறையுடன் அவரை பார்த்து, அருணகேசரி, உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க எந்த வழியுமே இல்லையா என்று கேட்டார். இதைக் கேட்ட அருணகேசர் ஒரு கணம் திகைத்தார். அபிமன்யு அவனை அறியாமலேயே தனது ஆழமான ஆசையை உணர்ந்துவிட்டதை அவர் புரிந்து கொண்டார். இந்த சிறுவனின் ஆன்மீக ஆற்றல் ஆத்ம ஜனன நிலையின் உச்சியை எட்டிவிட்டது. அதனால்தான் மற்றவர்களால் உணர முடியாத விஷயங்களை கூட இவனால் உணர முடிகிறது. உண்மையிலேயே இந்த சிறுவன் என்னை ஆச்சரியப்படுத்த தவறுவதில்லை என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். அருணகேசர் மௌனமாக இருப்பதைக் கண்டு அபிமன்யு மன்னிப்பு கேட்கும் தொனியில், மன்னியுங்கள் அருணகேசரே, நான் அதிகமாக பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன் என்றார். அருணகேசர் வானத்தில் அதிவேகமாக முன்னேறிச் சென்று கொண்டிருந்தார். அவர் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, நீ வாழும் இந்த உலகில் சாத்தியம் இல்லாத ஒன்று இல்லவே இல்லை. நீ நம்பிக்கை வைத்தால், உனக்கு வெறி இருந்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்றார். அபிமன்யு உற்சாகத்துடன், அப்படியென்றால் உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று உறுதி கொண்டார். அதற்கு அருணகேசர், நீண்ட காலத்திற்கு முன்பு நான் அமரோதய நிலையை எட்டிய போது ஒரு மாபெரும் வைத்திகரை சந்தித்தேன். இந்த உலகில் எல்லோருக்கும் மரணம் என்பது வந்தே தீரும் என்றாலும் இறந்த நபர் மீண்டும் மீண்டும் பிறக்க ஒரு வழி இருப்பதாக அவர் என்னிடம் கூறினார். நான் இப்போது ஆன்மா வடிவில் உயிரோடு இருக்கிறேன். ஏனெனில் எனது வாழ்நாளில் எனது ஆன்மாவின் வளர்ச்சியை நான் முழுமை செய்திருந்தேன். 5 மூல தத்துவங்களை ஒருவன் தனது கட்டுப்பாட்டில் எடுத்தால் அவன் இயற்கையின் விதிகளை மாற்றி ஒரு ஆன்மாவிற்கு மீண்டும் உடலை கொடுக்க முடியும் என்று அந்த வைதிகர் கூறினார். ஆனால் அதற்கு பஞ்சபூத ரத்தின கற்கள் தேவை. அந்த கற்களுக்குள் ரகசிய நுட்பங்கள் இருக்கிறது. பஞ்சபூத சக்திகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவரால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எவரும் இதை சாதிக்கவில்லை. ஏனெனில் அத்தகைய ஆற்றலை கையாள உடல் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வலிமையாக இருக்க வேண்டும் என்றார். அபிமன்யு உறுதியுடன் புன்னகைத்து, ஆனால் இந்த உலகில் எதுவுமே சாத்தியமற்றது அல்ல என்று நீங்கள்தானே கூறினீர்கள். அது உண்மையானால் ஒரு நாள் நான் உலகின் மிகச்சிறந்த மாவீரனாக மாறி உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பேன். ஆனால் அப்போது நீங்கள் எனக்கு உதவுவீர்கள் என்று எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று கூறினார். அருணகேசர் ஸ்தம்பித்துப் போய் அபிமன்யுவை ஒரு கணம் உற்று பார்த்தான். நீ அதை சாதித்து விட்டால் உனக்கு எனது உதவியோ அல்லது வேறு எவருடைய உதவியோ தேவைப்படாது. நீ இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட ஒருவனாக மாறிவிடுவாய். உலகம் மறந்து போன ஒரு ஆற்றல் நிலையை நீ அடைவாய். நீ ஒரு இந்திரஜித் ஆவாய். ஒரு கையில் வாழ்வையும் மறு கையில் மரணத்தையும் ஏந்தியிருப்பாய் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். அந்த சிந்தனையுடன் அவர்கள் முன்னேறிச் செல்ல அருணகேசர் ஒரு குகையை அபிமன்யுவுக்கு சுட்டி காட்டினார். அபிமன்யு, வால் நட்சத்திர நுட்பத்தின் உண்மையான வலிமையை பார்க்க தயாரா என்று கேட்டார். அபிமன்யு புன்னகையுடன் தலையசைத்தார். அப்படியானால் வா, மலையை எப்படி புரட்டுவது என்று உனக்கு காட்டுகிறேன் என்று கர்வத்தோடு கூறினார் அருணகேசர். அருணகேசர் ஒரு குகையை சுட்டிக்காட்டி வால் நட்சத்திரத்தின் வலிமையை காட்டுகிறேன் என்று கூறினார். அபிமன்யு வானத்தில் மிதந்தபடி கீழே குனிந்து பார்க்கையில் அந்த குகையில் இருந்து அக்னிபூத சக்தி அளவுக்கு அதிகமாக வெளியேறிக் கொண்டிருந்தது. அந்த குகையை சுற்றி ஆங்காங்கு தேவோதய வீரர்கள் காவலுக்கு நின்றனர். அதனால் அவன் அருணகேசரை பார்த்து, அருணகேசரே, நெருப்பு பள்ளத்தாக்கின் அனைத்து படைகளும் இந்த இடத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் குகைக்குள் நுழைந்தால் அவர்கள் உங்கள் ஆற்றலை உணர்ந்துவிடக்கூடும் என்றார். அருணகேசர் புன்னகைத்துக் கொண்டே, பகவஜ்ர வீரரால் கூட எனது ஆற்றலை உணர முடியாது. எப்படியும் இந்த இடத்தை சுற்றி
தேவோதய வீரர்கள்தான் இருப்பார்கள். அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை என்றார். அடுத்த நொடி அருணகேசர் அபிமன்யுவின் உடல் முழுவதையும் தனது வெண்ணிற நிற ஆற்றலால் மூடினார். கண் இமைக்கும் நேரத்தில் அபிமன்யு வானத்தில் இருந்து விழும் எரிக்கல்லைப் போல மேலிருந்து கீழே பாய்ந்து அங்கிருந்த தேவோதய வீரர்களின் கண்களுக்கு தெரியாமல் குகைக்குள் நுழைந்தார். குகைக்குள் நுழைந்ததும் அபிமன்யுவின் உடல் தாங்க முடியாத எரிச்சல் உணர்வு ஏற்பட்டது. வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அவனது முகம் சிவக்கத் தொடங்கியது. சுகந்தன் சொன்னது சரிதான், இந்த குகையில் இருக்கும் நெருப்பு ஆற்றல் மிகவும் தீவிரமானது என்று கூறினான். அப்போது அருணகேசர் அவனை பார்த்து, சிறுவனே, நச்சு பள்ளத்தாக்கின் குளங்கள் இந்த குகையை விட்டு தள்ளியே இருப்பார்கள். ஏனெனில் இந்த குகைக்குள் சிறிது நேரம் மட்டுமே அவர்களால் தாக்குப்பிடித்து உயிர் வாழ முடியும். அதன் பிறகு ஒரு யுகவஜ்ர வீரரால் கூட இதற்குள் நிற்க முடியாது. 3 மாதங்களுக்கு இந்த குகை திறக்கப்படும். அதுவும் சில நாட்களுக்கு மட்டுமே இது திறந்திருக்கும். அப்போது மாய மிருகத்தின் உதவியுடன் சிலர் உள்ளே நுழைவார்கள். அவர்கள் மட்டும் இந்த இடத்தில் தாக்கு பிடிப்பார்கள். எந்த உதவியும் இல்லாமல் தனியாக நுழைபவர்கள் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க தங்களின் ஆன்மீக ஆற்றலை இழந்து இந்த சுரங்கத்திற்குள்ளேயே சிக்கிக் கொள்வார்கள் என்றார். யுகவஜ்ர வீரராலேயே தாங்க முடியாத வெப்பம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அபிமன்யுவிற்கு முதுகெலும்பில் நடுக்கம் எடுத்தது. ஆனால் அருணகேசரின் பாதுகாப்பு கவசம் இருப்பதால் அவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தொடர்ந்து வேகமாக முன்னேறிச் சென்றான். சுமார் அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு குகையின் ஆழத்தில் இருந்து ஒரு வெள்ளை ஒளி பரவியது. அபிமன்யுவின் மோதிரத்தில் இருந்து ஒரு கருப்புக்கல் வெளிப்பட்டு பிரகாசித்தது. அங்கிருந்த நெருப்பு ஆற்றல்கள் அனைத்தும் அந்த ஒளியை நோக்கி ஈர்க்கப்பட்டு ஒரு சிவப்பு மூடுபனியை உருவாக்கின. அப்போது அருணகேசனின் ஆன்மா வெளிப்பட்டு முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கியது. அவர் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, கவனமாக கேள். நான் இந்த வால் நட்சத்திர நுட்பத்தை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துவேன். இருந்தும் இதன் ஆற்றலை உணர்ந்து பல வலிமையானவர்கள் இங்கே வரக்கூடும். அதனால் நாம் அதிக நேரம் இங்கே இருக்க முடியாது. எதற்கும் தயாராக இரு என்றார். அதைத் தொடர்ந்து அவரது கைகளில் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற ஆற்றல் தோன்றியது. அது ஒன்றிணைந்து மெல்ல மெல்ல மஞ்சளாக ஆரம்பித்தது. இறுதியில் அது நீல நிற ஆற்றலாக உருமாறி அந்த நீல நிற ஆற்றல் ஒரு கோளமாக அவர் கையில் திரண்டு நிற்க அதன் மத்தியில் சிவப்பு நிற தீப்பிழம்புகள் மின்னிக் கொண்டிருந்தன. அதன் வெப்பம் குகையின் வெப்பத்தையே மிஞ்சும் அளவிற்கு பயங்கரமானதாக இருந்தது. அபிமன்யு, பின்வாங்கு என்று எச்சரித்த அருணகேசர் அந்த முத்திரையை குகையின் உறுதியான சுவரை நோக்கி ஏவினார். 500 அடி தொலைவில் இருந்த சுவரில் அருணகேசர் தொடுத்த முத்திரை மோதிய போது ஒரு மாபெரும் வெடிப்பு நிகழ்ந்தது. முழு குகையும் அதிரத் தொடங்கியது. அந்த நீல நிற ஒளிக்கீற்று அந்த குகையில் இருந்த அக்னிபூத ஆற்றலை கிழித்துக் கொண்டு பாய்ந்த வேகம் அபிமன்யுவை மலைக்க வைத்தது. அபிமன்யு அவரை பார்த்து, நான் மட்டும் இந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டால் ஒரு பகவஜ்ர வீரர் வந்தால் கூட அவரை என்னால் நிலைக்குலைய செய்ய முடியும். இதன் வேகத்தை எவ்வளவு பெரிய எதிரியாலும் தடுக்க முடியாது என்றார். அதைக் கண்டு அருணகேசர் சிரித்தார். அந்த சமயத்தில் வெடிப்பின் தாக்கம் குகைக்கு வெளியே வரை பரவி அங்கிருந்த 10 தேவோதய வீரர்களையும் 20 அடி தூரத்திற்கு தூக்கி எறிந்தது. அவர்கள் இரத்தத்தை கக்கிக் கொண்டு அலறினர். வெளியே நின்றிருந்த தலைவர் தவணேசர் அதிர்ச்சியில் உறைந்தார். இந்த தாக்குதல் அதீத வலிமை கொண்டது. இந்த குகைக்குள் அத்தகைய நுட்பத்தை பயன்படுத்தியது யார் என்று தவணேசர் வியந்தார். அங்கே யமரட்சர் படையின் தலைவர் ரகபாசுவும் நின்று கொண்டிருந்தார். அவர் அருகே இருந்த ஒரு பெரியவரின் கண்களிலும் ஆச்சரியம் மின்னியது. தவணேசருக்கு அருகில் இருந்த கயமுகர் வியப்படைந்து, தலைவரே, இது பிரபஞ்ச முத்திரை. ஆற்றல் சிதறலை பார்த்தால் 3ஆம் நிலை பிரபஞ்ச முத்திரைக்கு இணையான ஒன்றாக இருக்கிறது. இந்த அக்னி குகைக்குள் யார் அதை பயன்படுத்தப் போகிறார் என்று கேட்டார். உடனே தவணேசர் கயமுகரை பார்த்து, யமரட்சர் படையை கொஞ்ச நேரம் கவனித்துக் கொள்ளுங்கள், நான் உள்ளே சென்று பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு குகையை நோக்கி பாய்ந்தார். ஆனால் அவருக்கு பின்னால்
அரகரட்சர் குலத்தின் பெரியவர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரும் குகையை நோக்கி பாய்ந்தார். அதை பார்த்த தவணேசர் எதுவும் சொல்ல முடியாமல் அதிவேகமாக முன்னேறி சென்றார். தாக்குதலின் வீரியம் இப்போது குறைந்திருந்தது. வெடிப்பு நிகழ்ந்த இடத்திற்கு அபிமன்யு நெருங்கி சென்றபோது மலைச்சுவர் 10 அடி அகலமுள்ள ஒரு பெரிய பள்ளமாக மாறியிருப்பதைக் கண்டார். குனிந்து உள்ளே பார்த்தபோது அங்கே அடர்ந்த இருள் மட்டுமே தெரிந்தது. அபிமன்யு தனது வர்ணபூத சக்தியை பயன்படுத்தி ஒரு சிறிய ஒளிக்கீற்றை உள்ளே செலுத்தினார். அந்த ஒளி ஆழத்திற்கு சென்றபோது உள்ளுக்குள்ளே நூற்றுக்கணக்கான விரிசல்கள் விழுந்திருப்பதை அவன் கண்டான். அருணகேசர் சொன்னது சரிதான். இந்த நுட்பம் எந்த வகையிலும் பத்மவிதான நுட்பத்திற்கு சளைத்தது அல்ல என்று ஆச்சரியம் கொண்டான். சரியாக அந்த நேரத்தில் அருணகேசரின் ஆன்மா அவன் அருகில் தோன்றி, அபிமன்யு, நாம் உடனடியாக மறைய வேண்டும். அதீத வலிமை கொண்ட 2 நபர்கள் இந்த வழியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் ஆற்றல் அலைகள் எனக்கு இணையாக இருக்கின்றது. நான் மறைய வேண்டும் என்று கூறிவிட்டு அருணகேசர் அவரையும் தனது வெள்ளை நிற ஆற்றலால் அபிமன்யுவையும் மூடினார். இனி யாராலும் அவர்கள் இருவரது இருப்பை உணர முடியாது. அடுத்த நொடி அபிமன்யு அருணகேசர் தொடுத்த தாக்குதல் உருவாக்கிய பள்ளத்திற்குள் குதித்தார். ஆச்சரியப்படும் விதமாக அந்த பள்ளம் 100 அடி ஆழம் கொண்டிருந்தது. அவர்கள் உள்ளே சென்று கொண்டே இருந்தனர். 100 அடி சென்ற பிறகு அவர்கள் ஒரு பெரிய பாறை குவியலுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். அருணகேசர் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, அசைவே இல்லாத சடலம் போல இரு. உனது ஆற்றலை முழுமையாக அடக்கி ஒடுக்கி வை என்று எச்சரித்தார். அப்போது சக்தி வாய்ந்த ஆற்றல் அலைகளுடன் 2 நிழல் உருவங்கள் குகைக்குள் நுழைந்தது. தூரத்தில் இருந்து அவர்களை பார்த்து அபிமன்யு திகைத்தார். கண் இமைக்கும் நேரத்தில் அவர்கள் அபிமன்யுவிற்கு சற்று தொலைவில் வந்து இறங்கினர். அவர்கள் வேறு யாரும் அல்ல, சிரோகரட்சர் குழுவின் தலைவர் தவணேசர் மற்றும் அரகரட்சர் குலத்தின் யுகவஜ்ர பெரியவரான புவனபதி. ஆனால் அபிமன்யு அவர்கள் முகத்தை பார்க்கவில்லை. மூடு பனிக்கு இடையே தெரிந்த அந்த 2 உருவங்களைக் கண்டு அபிமன்யுவின் உடல் பயத்தில் நடுங்கியது. ஏனெனில் அவர்கள் இருவரும் அவன் ஒளிந்திருக்கும் பாறை குவியிலேயே உற்று பார்ப்பதைப் போல அவனுக்கு தோன்றியது. ஒருவருடைய ஆற்றல் அவனுக்கு பரிச்சயமானதாக இருந்தது. இன்னொருவர் யாரென்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அங்கியில் 5 தலை நாக உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. பரிச்சயமான ஆற்றலை உணர்ந்த போதிலும் அபிமன்யு தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஏனெனில் அந்த அடையாளம் தெரியாத வீரர் எந்த விதத்திலும் வலிமையில் குறைந்தவர் அல்ல. அவர் முன்னால் போய் நிற்பது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம். புவனபதி, தவணேசர் இருவரும் அந்த இடத்தை சுற்றி முற்றி பார்த்தனர். அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. தவணேசர் முன்னால் இருந்து பாறை குவியலை பார்த்தார். இந்த தாக்குதலால் குகையின் நீளம் அதிகரித்து விட்டது. கிட்டத்தட்ட 100 அடி தூரத்திற்கு பாறைகள் சிதறி குவியலாக மாறிவிட்டது. யார் இதை செய்திருப்பார்? ஒரு ஆபத்தான ஆற்றலை நான் தெளிவாக உணர்ந்தேனே. அவர் எங்கே போயிருப்பார்? ஒருவேளை அரகரட்சர் குலத்தைச் சேர்ந்த யாராவது வந்து சென்று இருப்பார்களா? அவர்களிடம் மட்டுமே பழங்கால ஆற்றல் கவச முத்திரை இருக்கிறது. இங்கிருந்து வந்த ஒளியும் பழங்கால ஒளி போலத்தான் இருந்தது என்று யோசிக்க ஆரம்பித்தார். பிறகு அவரது பார்வை 5 தலை நாக அங்கி அணிந்த முதியவர் பக்கம் திரும்பியது. ஆனால் அவரிடம் அது குறித்து கேட்க தவணேசருக்கு விருப்பம் இல்லை. அதனால் சில நொடிகள் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்த தவணேசர் அங்கிருந்து வெளியேற முடிவெடுத்தார். அவருக்கு பின்னால் புவனபதியும் மெல்ல குகையை விட்டு வெளியேறத் தொடங்கினார். இதைக் கண்ட அபிமன்யு நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் திடீரென்று புவனபதி தனது ஆற்றலை வெளிப்படுத்தினார். குகையின் முடிவில் ஒரு பயங்கர வெடிப்பு நிகழ்ந்தது. பச்சை நிற ஒளியும் புகையும் சூழ அந்த குகை மேலும் இடிந்து பாறை குவியலாக மாறியது. முழு குகையும் அடைக்கப்பட்டது. எங்கும் தூசும் புகையுமாக பறந்தது. அதை பார்த்து குரூரமாக சிரித்துவிட்டு புவனபதி அங்கிருந்து மறைந்தார். இடுபாடுகள் நிறைந்த குகையை எரிச்சலுடன் பார்த்த தவணேசர், யாரோ ஒருவர் இங்கு வந்திருந்து தாக்குதல் தொடுத்திருக்கிறார். இப்போது கிளம்பிவிட்டார். இல்லையென்றால் புவனபதியின் இந்த தாக்குதல் அவரை வெளிப்பட வைத்திருக்கும் என்று முடிவெடுத்தார். அந்த குகைக்கு வெகு தொலைவில்
கூடாரத்திற்கு வெளியே சசிரேகா, நவநீதன் மற்றும் சுகந்தன் கவலையுடன் இருந்தனர். அபிமன்யுவின் ஆற்றலை அவர்களால் உணர முடியவில்லை. இதனால் அவர்களும் குகைக்கு அருகில் வந்தனர். அங்கே பல்வேறு குலங்களைச் சேர்ந்த வலிமையான வீரர்கள் குழுமியிருந்தனர். அங்கிருந்த வீரர்கள் பேசுவதை சசிரேகாவும் மற்றவர்களும் அமைதியாக கவனித்தனர். ஒருவன் அருகில் இருந்த வீரனை பார்த்து, "சகோதரா, என்ன ஆயிற்று? சந்தை பகுதியில் காவலுக்கு இருந்த என்னை படைத்தளபதி வேகமாக வரச் சொன்னார்" என்று கேட்டான். அந்த வீரன் தனது வாயில் வழிந்த இரத்தத்தை துடைத்தபடி வலியுடன், "இன்று ஒரு பயங்கர நாள். குகையிலிருந்து ஒரு பயங்கரமான ஆற்றல் அலை வெளிப்பட்டு என்னை தூக்கி எறிந்தது. மற்றவர்களின் நிலைமை என்னை விட மோசமாக இருக்கிறது" என்றார். இதை கேட்ட சசிரேகாவின் முகத்தில் கவலை படர்ந்தது. அபிமன்யு குகைக்குள் சென்றிருக்க மாட்டான் என்று நம்புகிறேன் என்று அவள் நினைத்தாள். அப்போது குகையிலிருந்து தவணேசரும் புவனபதியும் வெளியே வந்தனர். அவர்கள் வருவதைக் கண்ட சசிரேகா உடனடியாக எச்சரிக்கையானார். புவனபதியை அடையாளம் கண்ட நவநீதன் பதற்றத்துடன், "மூத்தவர் புவனபதி, நாம் உடனடியாக இங்கிருந்து செல்ல வேண்டும். அவர் நமது ஆற்றலை உணர்ந்தால் பெரும் சிக்கலாகிவிடும்" என்றார். மூவரும் தங்கள் ஆற்றலை ஒடுக்கிவிட்டு சிரோகரட்சர் குழுவின் பாதுகாப்பு கூடாரத்தை நோக்கி விரைந்தனர். மறுபுறம் பாறைகளால் மூடப்பட்ட குகைக்குள் வெள்ளை ஒளியால் சூழப்பட்டிருந்த அபிமன்யுவின் அருகில் நின்ற அருணகேசர் கவலையுடன், "அபிமன்யு, நீ நலம்தானே?" என்று கேட்டார். புவனபதியின் தாக்குதலில் இருந்து அருணகேசர்தான் அவனை பாதுகாத்திருந்தார். அபிமன்யு கவலையுடன், "வெளியே செல்லும் வழி அடைக்கப்பட்டு விட்டது அருணகேசரே. இப்போது என்ன செய்வது? இந்த பாறைகளை அகற்ற நாம் நமது ஆற்றலை பயன்படுத்த வேண்டுமே" என்று கேட்டார். அதற்கு அருணகேசர், "அபிமன்யு, இப்போது நாம் எதையும் செய்ய முடியாது. இங்கு சிறு அசைவு ஏற்பட்டாலும் வெளியே இருப்பவர்கள் நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள். தவணேசர் எனது ஆற்றலை உணர்ந்து விட்டார் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் அவர் தாக்கவில்லை. இருப்பினும் அவருடன் இருந்த பெரியவர் மிகவும் ஆபத்தானவர். இப்போது நாம் அமைதியாக இருந்து அனைவரது கவனமும் இங்கிருந்து விலகும் வரை காத்திருக்க வேண்டும்" என்றார். இருண்ட குகைக்குள் அருணகேசர் ஒரு மெல்லிய வெள்ளை ஒளியை உருவாக்கினார். அந்த ஒளி பரவிய போது குகை முழுவதும் சிவப்பு நிறத்தில் நெருப்பாய் எரியும் அக்னிபூத ஆற்றல் நிறைந்திருப்பதை அபிமன்யு கண்டான். அவன் ஒரு பாறையின் மீது அமர்ந்து தனது சக்தியை மீட்டெடுக்க அங்கிருந்த ஆற்றலை உறிஞ்சத் தொடங்கினான். வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அபிமன்யுவின் உடல் வேர்வையில் நனைந்தது. அருணகேசரின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. மறுநாள் காலை சிரோகரட்சர் குழுவின் உறுப்பினர்கள் புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தனர். சசிரேகா, சுகந்தன் மற்றும் நவநீதன் மூவரும் பதட்டத்துடன் காணப்பட்டனர். ஏனெனில் அபிமன்யு இரவு முழுவதும் காணவில்லை. சசிரேகா ஏதோ ஒன்றை சொல்ல முற்படுவதற்குள் பின்னால் இருந்து ஒரு இனிமையான குரல் கேட்டது. "நீங்கள் அனைவரும் தயாராக இருந்தால் நாம் இப்பொழுதே கிளம்பலாம்" என்று கூறியது அந்த குரல். திரும்பி பார்த்த சசிரேகா சிவப்பு நிற உடையில் சாய்ராவை கண்டாள். சாய்ராவின் கண்கள் யாரையோ தேடுவது போல தெரிந்தன. சாய்ரா புன்னகையுடன், "அபிமன்யு எங்கே? பக்கத்தில் எங்காவது சென்றிருக்கிறானா?" என்று கேட்டா. சசிரேகாவின் முகத்தில் கவலை தெரிந்தது. ஏனெனில் அபிமன்யு எங்கே இருக்கிறான் என்பது அவளுக்கே தெரியாது. அவள் மௌனமாக இருப்பதைக் கண்டு சாய்ராவின் முகம் மாறத் தொடங்கியது. ஆனால் அவள் ஏதோ சொல்வதற்கு முன் நவநீதன் முன்னே வந்து, "சாய்ரா, உண்மையில் அபிமன்யு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச பெரியவர் பிங்களரை சந்திக்க சென்றிருக்கிறார். அவனுக்காக கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியுமா?" என்று கேட்டா. சாய்ரா இல்லை என்று தலையசைத்து, "இல்லை, அது கடினம். ஏனெனில் இன்னும் 3 நாட்களில் நரகவாயில் மூடப்படும். அதற்கு முன் நாம் வாயிலுக்கு அந்த பக்கம் சென்றாக வேண்டும். அதற்கு இப்போதே நாம் புறப்பட்டாக வேண்டும். நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் எங்கள் பயணத்தை துவங்குவோம். அதற்குள் அபிமன்யு வரவில்லை என்றால் நாம் அவனை விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டியிருக்கும். ஏனென்றால் இங்கிருக்கும் குகையில் அனைத்தும் ஒரு எரிமலையைப் போல 3 நாட்களுக்கு மட்டுமே அது அமைதியாக இருக்கும். அதன் பிறகு உள்ளே இருக்கும் அக்னிபூத ஆற்றல் வீறு கொண்டு எழும். அதன் பிறகு யுகவஜ்ர வீரரால் மட்டுமே அதை கடக்க முடியும்" என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து நடந்தாள்.
அபிமன்யுவை காணவில்லை என்று அனைவரும் பதட்டத்தோடு இருந்தனர். சாய்ரா நாம் இன்னும் சிறிது நேரத்தில் கிளம்பியே ஆக வேண்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். சாய்ரா தங்களை இப்படி அலட்சியப்படுத்திவிட்டு செல்வதைக் கண்டு சசிரேகாவும் நவநீதனும் ஆத்திரம் அடைந்தனர். ஆனால் சிரோகரட்சர் குழுவை நினைத்து பார்க்கும்போது அவர்களால் அவள் மீது கோபப்பட முடியவில்லை. இவள் அமரோதய நிலையில்தான் இருக்கிறாள், இருந்தாலும் இவளுக்கு இவ்வளவு கர்வம் என்று தனக்குள் திட்டிக் கொண்டார். அப்போது நவநீதன் அவளை பார்த்து, சசிரேகா, அவள் சிரோகரட்சர் குலத்தின் தூய ரத்த வாரிசு. அவளை தாக்க நினைக்காதே. இந்த குலத்தில் அவளது அந்தஸ்து துவாரக குலத்தில் உனக்கு இருக்கும் அந்தஸ்திற்கு சமம். அவளது ஆற்றலை குறைவாக எடை போடாதே. அவளது உடலில் அவர்கள் குல மூத்தவர்கள் ஒரு முத்திரையை இட்டுள்ளனர். அதனால் எவராலும் அவளது உண்மையான பலத்தை கணிக்க முடியாது. அவள் அமரோதய நிலையில்தானே இருக்கிறாள் என்று நினைத்து ஒருமுறை ஒரு தேவோதய வீரன் அவளிடம் தவறாக நடந்து கொண்ட போது ஏழை தாக்குதல் அவள் அவனை கொன்றுவிட்டாள். அதனால் அவள் வெளியே பார்ப்பதை விட அதிக அளவு மர்மமானவள் என்றாள். இதைக் கேட்ட சசிரேகா ஏளனமாக புன்னகைத்துவிட்டு, அப்படியானால் அவள் எவ்வளவு பலசாலி என்று நான் பார்த்தே ஆக வேண்டுமே. அதோடு நான் ஒன்றும் சாதாரண தேவோதய வீரர் அல்ல. அவள் ஏழை தாக்குதலில் கொல்ல என்னிடம் இருக்கும் விஷவேத ஆற்றல்கள் கொஞ்சம் விசித்திரமானது. எனவே அவள்தான் என்னிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் இதுபோல கதை கூறுவதை விட்டுவிட்டு அபிமன்யுவை தேடுவோம் வா, நமக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சுகந்தன் அவளை தடுத்து, சசிரேகா, நேற்று இரவு முதல் நாம் எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம். அவன் எங்கு போனான் என்றே தெரியவில்லை. ஆனால் அருணகேசர் அவனுடன் இருக்கிறார். அருணகேசரின் பலம் உனக்கு தெரியும். அவர் சிவவஜ்ர நிலைக்கு அருகே இருக்கக்கூடிய ரணசிங்கரையே எதிர்த்து போரிட்டவர். எனக்கு தெரிந்து அபிமன்யு அவருடன் ஏதோ ஒரு முக்கியமான இடத்திற்கு சென்று இருக்கலாம். அவர்கள் வருவார்கள். நாம் கிளம்பி விடலாம். இல்லையென்றால் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். நரக வாயிலை நம்மால் தனியாக கடக்க முடியாது என்றார். சுகந்தன் அபிமன்யு மீது கோபமாக இருந்தான். இருந்தாலும் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். சசிரேகா, நான் சொல்வதைக் கேள். நாம் சிரோகரட்சர் குழுவுடன் கிளம்பிவிட்டால் யமரட்சர் படை நமக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். ஆனால் நீ கவலைப்படாதே. நாம் நரக வாயிலை தாண்டியவுடன் என்னுடைய குலத்தைச் சேர்ந்த பெரியவர்களிடம் பேசி நான் அபிமன்யுவை தேட சொல்கிறேன். இப்போது இங்கிருந்து வெளியேறுவது மிகவும் முக்கியம். நன்றாக யோசித்துக்கொள் என்றார். சசிரேகா கண்களை மூடி, அபிமன்யு, நீ நலமாக இருப்பாய் என்று நம்புகிறேன் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டான். பின் மூவரும் கிளம்பி சிரோகரட்சர் குழுவை நோக்கிச் சென்றனர். சாய்ரா ஒரு பாறையின் மீது அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரு மெல்லிய சோகம் இருந்தது. அப்போது ஒரு நிழல் அவளை நெருங்கி அவள் தலையில் கை வைத்து, நமது குலத்தின் திறமை வாய்ந்த இளவரசியும் என் அன்பு மருமகளும் ஏன் சோகமாக இருக்கிறாள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டா. சாய்ரா நிமிர்ந்து பார்க்க தவணேசர் நின்று கொண்டிருந்தார். தவணேசர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சாய்ரா அமைதியாக இருந்தார். தவணேசர் சிரித்துவிட்டு, சாய்ரா, அந்த சிறுவன் திறமையானவன்தான். ஆனால் அவன் இன்னும் மேம்பட வேண்டும். அவனுக்கு அவசர புத்தி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது என்றார். இதைக் கேட்ட சாய்ரா கண்களை மூடி அபிமன்யு தருமையை நொடிப்பொழுதில் காயப்படுத்தியதை நினைத்து பார்த்தார். பின் புன்னகைத்து, ஒருவேளை நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம் என்றார். தவணேசர் அவளை பார்த்து, சாய்ரா, வாழ்க்கையில் சில மனிதர்கள் வானத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களைப் போல முதலில் அவர்கள் உலகையே புரட்டி போடக்கூடியவர்கள் போல தோன்றுவார்கள். அவர்களது பிரகாசம் ராஜ்யங்களை தகர்த்தெறியும், குளங்களை மிரள வைக்கும். அப்படிப்பட்டவர்கள் தொடவே முடியாத சூரியன் போல ஜொலிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை தூரத்தில் இருந்தபடியே பார்க்க வேண்டுமே தவிர கிட்டே நெருங்கக்கூடாது. ஏனெனில் அவர்களின் பிரகாசம் உன்னை குருடாக்கிவிடும். அவர்களை பின்தொடர்பவர்கள் தங்கள் அடையாளத்தையே இழந்து விடுவார்கள். உனது தந்தையின் பாடத்தை நினைவில் வைத்துக்கொள். நீண்ட லட்சியம் கொண்டவர்கள் காற்றில் பறக்கும் இலைகளை எதிர்க்கக்கூடாது, காற்றையே எதிர்க்க வேண்டும் என்றார். சாய்ரா உறுதியுடன், நீங்கள் சொல்வது சரிதான் தலைவரே. நான் யார், என்னவாக விரும்புகிறேன் என்பதை எனக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி
என்று கூறிவிட்டு அவள் அந்த குகை வாசலை ஒருமுறை பார்த்தாள். அங்கிருந்த கற்கள் இப்போது சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கத் தொடங்கியிருந்தன. அதன் பிறகு சாய்ராவும் கயமுகரும் சிரோகரட்சர் குழுவினரை ஒன்று திரட்டி நரக வாயிலை நோக்கி நகரத் தொடங்கினர். சசிரேகா உள்ளிட்ட மூவரும் அபிமன்யு வந்து விடுவான் என்று நம்பிக்கொண்டிருந்தனர். ஆனால் இம்முறை விதி அபிமன்யுவின் பக்கம் இல்லை. அந்த நேரத்தில் வானத்தில் 1000 அடி நீளமுள்ள பிரம்மாண்டமான பாம்புகள் பறந்து வந்தன. அவை பனிபூத ஆற்றலை கொண்டிருந்தன. அவற்றின் உடலிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் அந்த இடத்தையே உறைய வைக்கும் அளவுக்கு குளிராக இருந்தது. சசிரேகா வியப்புடன் அதை பார்த்து, இந்த பாம்புகள் அனைத்தும் யுகவஜ்ர நிலையில் உள்ளன. இத்தகைய மாய உயிரினங்கள் இந்த நச்சு பள்ளத்தாக்கில் இருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை என்றார். அந்த பாம்புகள் தரையில் இறங்கியதும் மக்கள் உற்சாகமாக கூச்சலிட்டனர். ஏனெனில் நரக வாயிலின் நெருப்பு குகைகளை கடக்க இந்த உயிரினங்கள்தான் பயன்படுத்தப்படுகின்றன. சசிரேகா அருகில் இருந்த நவநீதனை பார்த்து, இவை அனைத்தும் தவணேசர் மற்றும் அவருடைய சிரோகரட்சர் குழுவினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மிருகங்களா என்று கேட்டார். உண்மையில் இரு குளங்களிடமும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பறக்கும் பாம்புகள் இருப்பதாக சுகந்தன் ஏற்கனவே சசிரேகாவிடம் கூறியிருந்தார். இத்தகைய வலிமைமிக்க மாய பாம்புகள் போரில் பயன்படுத்தப்பட்டால் ஒரு யுகவஜ்ர வீரரை கூட எளிதில் எதிர்கொள்ள முடியும் என்று அவள் கருதினார். அதை கேட்ட நவநீதன், இவை பழங்கால நாகக்குளத்தைச் சேர்ந்த பாம்புகள். ஆனால் இந்த நாகக்குளம் மற்றவர்களைப் போல கொடூரமானது அல்ல. அதே நேரத்தில் அவர்களை சீண்ட ஒருவர் கூட துணிந்தது இல்லை. ஏனெனில் அவர்களது தூய ரத்தத்தின் காரணமாக அந்த குளத்தில் பிறக்கும் ஒவ்வொருவரும் பிறப்பிலேயே கஜசூர வீரருக்கு இணையான வலிமை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால் இவர்களிடம் பெரும்பாலும் அனைவரும் இணக்கமாகவே போவார்கள் என்றார். இதைக் கேட்டு ஆச்சரியமடைந்த சசிரேகா, நச்சு பள்ளத்தாக்கின் உட்புற பகுதியிலும் சில குளங்கள் இருக்கிறதா என்று கேட்டார். அவளது ஆர்வத்தைக் கண்ட சுகந்தன், சசிரேகா, உண்மையில் நாம் இப்போது அவர்களது குளத்தின் எல்லைப் பகுதியைத்தான் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம் அவர்களின் கோட்டை போல. ஏன், இந்த நச்சு பள்ளத்தாக்கின் மீது ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியிருப்பதே இவர்கள்தான் என்றார். இதைக் கேட்டதும் சசிரேகாவும் அங்கிருந்த மற்றவர்களும் ஆச்சரியத்துடன் அந்த நாகங்களை கவனித்தனர். உடனே நவநீதன், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களது முன்னோர்களில் ஒருவர் ஒரு மனித வீரரை தாக்கிக் கொன்றுவிட்டார். அந்த வீரர் ஒரு மாபெரும் பிரிவைச் சேர்ந்தவர். அதன் காரணமாக அந்த பிரிவின் தலைவர் இந்த பகுதி முழுவதையும் தாக்கினார். அந்த போரில் இந்த நாககுலத்தைச் சேர்ந்த பல பெரியவர்கள் கொல்லப்பட்டனர். குலமே அழியும் நிலைக்குச் சென்றது. அன்றிலிருந்து இந்த குலம் எந்த பிரச்சனைகளிலும் ஈடுபடுவதில்லை. அதோடு அந்த மாபெரும் மனித வீரர் இன்னும் உயிரோடு இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் இந்த பகுதியை மூடிவிட்டு இங்கு வரும் மனிதர்களை அவர்களே உட்புற பகுதிக்கு அழைத்துச் சென்று இறக்கி விடுகிறார்கள். நாம் செல்லும் நரகவாயில் என்ற பாதை உண்மையில் அவர்களது முன்னோர்களின் ஓய்விடமாகும். அதனால் தங்களது முன்னோர்களின் ஓய்விடத்தை மற்றவர்கள் சேதப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவும், மனிதர்களுக்கு உதவி அவர்களுடன் இணக்கமாக போய்விட வேண்டும் என்பதற்காகவும், ஆபத்தானவர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது என்பதற்காகவும் அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் என்றார். இதைக் கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அதே சமயம் ஒருவித நிம்மதியையும் உணர்ந்தனர். உடனே நவநீதன், அதனால்தான் மற்ற 6 பழங்கால குலங்களும் இவர்களது அனுமதியின்றி இந்த கல்லறைக்குள் கால் வைப்பதில்லை. ஏனெனில் இந்த கல்லறையை அந்த குலத்தைச் சேர்ந்த ஒரு மூத்தவர் பாதுகாத்து வருகிறார். அவர் தவணேசரை விடவும் பயங்கரமானவர் மற்றும் வலிமை மிக்கவர் என்றார். இந்த மர்மமான இடத்தைப் பற்றியும் அங்கு வசிக்கும் வலிமை மிக்க குலத்தைப் பற்றியும் கேட்டு சசிரேகா மிரண்டு போனார். நவநீதன் பெருமையுடன் புன்னகைத்து, சசிரேகா, அந்தஸ்து மற்றும் வலிமையை பொறுத்தவரை எங்குள்ள குலங்களில் மிகவும் பலவீனமான குலம் கூட உதரபுரி பேரரசின் வேதாள குலத்துடன் எளிதாக போட்டியிடும். அதனால்தான் அவர்கள் கூட இந்த பகுதிக்கு வர துணிந்ததில்லை என்றார். அப்போது வெள்ளை மற்றும் நீல நிற ஆற்றலால் சூழப்பட்ட ஒரு முதியவர் அங்கே தோன்றினார். அவர் வந்தவுடன் 10 குழுக்களின் தலைவர்களும் அவரை மரியாதையுடன் பார்த்தனர்.
எலும்புகள் வெளியே தெரியும் அளவுக்கு இருந்த அந்த முதியவர் அங்கிருக்கும் ஒவ்வொரு வலிமை மிக்க வீரரின் மனதிலும் பயத்தை உண்டாக்கும் ஒரு ஆளுமையை கொண்டிருந்தார். அவரை கண்டு சசிரேகா திடுக்கிட்டார். அந்த பெரியவருடைய பெயர் வித்ரபாகு. அவர் அங்கிருந்த இரு வலிமை மிக்க நபர்களை பார்த்து பெருமிதத்துடன் சிரித்து, சிரோகரட்சர் குழுவின் தலைவர் தவணேசர் மற்றும் அரகரட்சர் குலத்தின் பெரியவர் புவனபதி, உங்கள் இருவரையும் இங்கே சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை என்றார். அவரை பார்த்த நவநீதன் சசிரேகாவை பார்த்து, இவர்தான் மூத்தவர் வித்ரபாகு. நரக வாயிலின் மர்மமான குகைகளுக்குள் மறைந்திருக்கும் கல்லறையின் பாதுகாவலர். இவருக்கு இணையான வலிமை கொண்டவர்கள் இந்த குகைக்கு அருகில் வரும்போது மட்டுமே இவர் வெளியே வருவார் என்றார். இதை கேட்ட சசிரேகா தீவிரமாக, இவ்வளவு வலிமை மிக்க ஒருவர் இதை பாதுகாக்கும் அளவுக்கு அப்படி என்ன இருக்கிறது இந்த கல்லறைக்குள் என்று கேட்டார். அவள் கேட்டதை கவனித்த சாயிரா சற்று தொலைவில் ஒரு மாயப்பாம்பின் மீது நின்றபடி புன்னகையுடன், சசிரேகா, இந்த விஷயத்தில் இருந்து நீ தள்ளியிருப்பதே நல்லது. உனது கேள்விகள் யாரையாவது கோபப்படுத்தக்கூடும். பின்னர் அது உனக்கு சிக்கலை உண்டாக்கும் என்றார். சாயிராவின் பார்வை சசிரேகாவின் மீது நிலைத்திருந்தது. இதைக் கண்ட சசிரேகாவின் கண்களில் ஒரு கொடூரமான கோப ஒளி மின்னியது. ஆனால் அவள் பதிலளிப்பதற்கு முன் சுகந்தன் அவளை தடுத்து, சசிரேகா, அவளிடம் வம்பு வைத்துக் கொள்ளாதே. அவள் சிரோகரட்சர் குலத்தைச் சேர்ந்தவள் என்பதை நினைவில் வை. அவளை பகைத்துக் கொண்டால் நச்சு பள்ளத்தாக்கின் உட்புற பகுதியில் உன்னால் ஒரு காலடி கூட எடுத்து வைக்க முடியாது என்றான். அவன் சொல்ல வருவதை புரிந்து கொண்ட சசிரேகா பெரியவர் வித்ரபாகுவை ஒருமுறை பார்த்துவிட்டு தனது பார்வையை திருப்பிக் கொண்டான். ஏனெனில் வித்ரபாகுவின் பார்வை அவள் மீதே நிலைத்திருந்தது. அவளது புருவங்கள் லேசாக சுருங்கியிருந்தன. அப்போது அரகரட்சர் குல பெரியவர் புவனபதியின் குரலை கேட்ட வித்ரபாகு அவர் பக்கம் திரும்பினார். 5 நாக முத்திரைகள் பொறிக்கப்பட்ட விலை உயர்ந்த அங்கி அணிந்திருந்த புவனபதி ஒரு தந்திரமான புன்னகையுடன், வித்ரபாகு அவர்களே, நீங்கள் முன்பை விட அதிக வலிமையுடனும் இளமையுடனும் இருக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்களது ஆற்றலை என்னால் கணிக்கவே முடியவில்லை என்றார். வித்ரபாகு அவரை பொருட்படுத்தாமல் தலைவர் தவணேசர் பக்கம் திரும்பி புன்னகைத்து, பழங்கால திவ்யநாக குலத்தின் தலைவர் தவணேசரே, உங்களது ஆற்றல் வெகுவாக அதிகரித்துள்ளது. நீங்கள் யுகவஜர நிலையின் இறுதி கட்டத்தை தாண்ட இன்னும் ஒரு படி தூரத்தில்தான் இருக்கிறீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. நீங்கள் சிவவஜ்ர நிலையை அடைந்தால் உங்களது சிரோகரட்சர் குலத்தின் செல்வாக்கு நச்சு பள்ளத்தாக்கில் இன்னும் உயரும். ஆனால் இவ்வளவு வலிமை இருந்தும் உங்கள் முகத்தில் துளிக்கூட கர்வம் இல்லை என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் உங்களது சகோதரர்களைப் போலவே சிறந்தவர் என்றார். இதை கேட்ட தவணேசர் மரியாதையுடன் புன்னகைத்து, வித்ரபாகு அவர்களே, நீங்கள் என்னை அதிகமாக புகழ்கிறீர்கள். நான் உண்மையில் அவ்வளவு வலிமையானவனாக இருந்தால் உங்கள் குலத்தினர் ஏற்படுத்திய அந்த ஆற்றல் வளையத்தை இந்நேரம் எளிதாக தகர்த்திருப்பேன் என்று சிரித்தார். பதிலுக்கு வித்ரபாகுவும் சிரித்தார். தவணேசரும் வித்ரபாகுவும் பரஸ்பர மரியாதையுடன் பேசிக்கொள்வதைக் கண்ட புவனபதிக்கு எரிச்சல் அதிகமானது. கோபத்தால் அவரது முகம் சிவக்க அவர் அங்கிருந்து நகரத் தொடங்கினார். அந்த நேரத்தில் வித்ரபாகு கனத்த குரலே, பெரியவர் புவனபதி அவர்களே, உங்களது அதிகாரத்தை அடக்கி ஆளக் கற்றுக்கொள்ளுங்கள். சமீபத்தில் நடந்த தாக்குதலை பற்றி கேள்விப்பட்டேன். நீங்களோ அல்லது உங்களது குலத்தைச் சேர்ந்த யாராவதோ மீண்டும் எங்களது முன்னோர்களின் கல்லறைக்குள் தாக்குதல் நடத்த முயன்றால் நீங்கள் பழங்கால குலத்தின் மூத்தவர் என்பதைக் கூட நான் மறந்து விடுவேன். பெருகி வரும் அரகரட்சர் குலத்தின் வலிமையைக் கண்டு எனது குலம் எப்போதும் அஞ்சுவதில்லை என்றார். அவரது குரல் அங்கிருந்த அனைவரின் காதுகளிலும் எதிரொலித்தது. அது அவர்களின் முதுகெலும்பில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவரது ஆற்றலின் வீச்சு அனைவரையும் நடுங்கச் செய்தது. அனைவரது பார்வையும் புவனபதியின் மீது திரும்பியது. அவரது உடலிலிருந்து ஆற்றல் அலைகள் சீரத் தொடங்கின. ஒரு கடுமையான போர் வெடிக்கப் போவது போல் தோன்றியது. ஆனால் புவனபதி திடீரென தனது பாவத்தை மறைத்துக்கொண்டு ஒரு வஞ்சக புன்னகையுடன், வித்ரபாகு அவர்களே,
நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு உதவிதான் செய்தேன் என்றார். அவர் மேலே பேசுவதற்கு முன் வித்ரவாகு புன்னகைத்து, உங்களது தாராள மனப்பான்மையை வேறு யாரிடமாவது வைத்துக் கொள்வது நல்லது. இந்த கல்லறை இளம் வீரர்கள் வாழ்நாள் முழுவதும் பயிற்சி பெறுவதற்கான இடமே தவிர போரிடுவதற்கான இடமல்ல என்பதை நீர் மறந்துவிட்டீர்கள் போலிருக்கிறது. அதோடு இன்னும் 3 நாட்களில் இந்த குகை மூடப்படும். அதன் பிறகு சில காரணங்களுக்காக நீண்ட காலத்திற்கு இது மூடியே இருக்கும். அதனால் நீங்கள் அனைவரும் விரைவில் உங்கள் குலங்களுக்கு திரும்புவதுதான் நல்லது என்று நினைக்கிறேன். இல்லையெனில் நீங்கள் எங்களுக்கு செய்ய நினைக்கும் உதவி உங்களது குலத்திற்கே ஆபத்தாக முடியலாம் என்று எச்சரித்தார். வித்ரவாகு தவணேசர் மற்றும் புவனபதியுடன் பேசிக் கொண்டிருந்தார். பின்னர் அனைவரும் அக்னிபூத குகையை கடப்பதற்காக அந்த பிரம்மாண்டமான பனிப்பாம்புகளின் மீது ஏறத் தொடங்கினர். இதைக் கண்ட வித்ரவாகு தவணேசரை பார்த்து சொன்னார், தலைவர் தவணேசரே, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரகரட்சர் குலத்தின் எண்ணம் தூய்மையானது அல்ல. இதுவரை உங்களது குலத்தில் எவரும் தங்களது தூய ரத்தத்தை இன்னும் வெளிப்படையச் செய்யவில்லை. உங்களது இளைய தலைமுறையின் மிகச்சிறந்த திறமைசாலியான சாயிரா கூட இன்னும் அதை செய்யவில்லை. ஆனால் அரகரட்சர் குலத்தின் இளைய தலைமுறையினர் உங்களை மிஞ்சிவிட்டனர். வரவிருக்கும் போட்டியில் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். மேலும் இந்த முறை மருத்துவ மையம் வழியாக பல திறமையான மனித இளைஞர்களும் பங்கேற்கப் போவதாக கேள்விப்பட்டேன். அந்த போட்டியை நேரில் காண நான் விரும்புகிறேன் என்றார். அவர் பேசும்போது சிரோகரட்சர் குழுவில் அமர்ந்திருந்த சசிரேகாவின் மீது அவரது பார்வை விழுந்தது. அவளது கண்கள் அமைதியற்று இருந்தன. தவணேசர் மரியாதையுடன், நீங்கள் வருவது எங்களுக்கு பெருமை. ஒரு காலத்தில் எங்களது நச்சு பள்ளத்தாக்கின் 8 நச்சு குளங்களை காப்பாற்றி தன்னைத்தானே தியாகம் செய்த அந்த முன்னோரின் கல்லறையை நானும் தரிசிக்க விரும்புகிறேன். அவரது ஆற்றல் இன்னும் அந்த இடத்தை பாதுகாக்கிறது. ஆனால் இளைய தலைமுறை வீரர்கள் மட்டுமே அங்கு நுழைய முடியும். அரகரட்சர், மாயரட்சர் மற்றும் ஓநாய்க்குளங்கள் இந்த போட்டியில் தோற்பதை உறுதி செய்ய நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். ஆனால் அவர்களின் இளம் தலைமுறை வீரர்கள் மிகவும் கொடூரமானவர்கள் மற்றும் வலிமை மிக்கவர்கள். அவர்களை தோற்கடிப்பது சாயிராவிற்கு எளிதல்ல. அவள் திறமையானவள் என்றாலும் அவளது ஆற்றல் இன்னும் அவர்களை விட குறைவாகவே உள்ளது. என்ன நடக்கும் என்பதை என்னால் கணிக்கவே முடியவில்லை என்று பெருமூச்சு விட்டார். பின்னர் தனது ஆட்களை பனிநாகங்களில் ஏறுமாறு சைகை காட்டி வித்ரவாகுவிடம் விடை பெற்றார். ஒவ்வொரு பனிநாகமும் தன்னை சக்தி வாய்ந்த ஆற்றலால் மூடிக்கொண்டு குகைக்குள் அதிவேகமாக நுழையத் தொடங்கின. அதன் பிறகு தவணேசர் அனைவரையும் தங்களது ஆற்றலை பயன்படுத்தி கவசங்களை உருவாக்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விரைவில் அனைத்து குளங்களும் அந்த நாகங்களின் உதவியுடன் அங்கிருந்த பிரம்மாண்டமான அக்னிபூத குகைக்குள் நுழைந்தன. அவர்கள் செல்வதை பார்த்த வித்ரவாகு கண்களை மூடி ஒளியாக மாறி அங்கிருந்து மறைந்தார். அந்த பகுதியில் மீண்டும் அமைதி திரும்பியது. ஆனால் சுற்றியிருந்த சிவப்பு நிற வெப்ப ஆற்றல் தீவிரமடையத் தொடங்கியது. குகைக்குள் அக்னிபூத ஆற்றலால் சூழப்பட்ட அபிமன்யு வேகமாக மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தான். அவனது உடல் முழுவதும் சிவப்பாக மாறியிருந்தது. இருப்பினும் அவன் தொடர்ந்து தனது முத்திரையை பயிற்சி செய்து கொண்டிருந்தான். இதைக் கண்ட அருணகேசர் தனது ஆற்றலால் அவனை மூடி கவலையுடன், அபிமன்யு, நீ நலம்தானே என்று கேட்டார். அபிமன்யு தனது நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்துவிட்டு, அருணகேசரே, இந்த நெருப்பு ஆற்றலை நான் இன்னும் எவ்வளவு காலம்தான் தாங்க வேண்டும்? வால் நட்சத்திர நுட்பத்தை கற்றுக்கொள்ள எனக்கு உதவுவதாக சொன்னீர்கள். இப்படியே போனால் எனது சக்தி முழுமையாக தீர்ந்துவிடும். அதன் பிறகு என்னால் எதையும் செயல்படுத்த முடியாது என்றார். அவனது கவலையான முகத்தை பார்த்த அருணகேசர் சொன்னார், நீ உண்மையாகவே வால் நட்சத்திர நுட்பத்தை கற்க வேண்டுமானால் இந்த நெருப்பு ஆற்றலை உள்வாங்கி உனது உடலை உறுதிப்படுத்த வேண்டும். இதற்கு சிறிது காலம் எடுக்கும். ஆனால் உனது வேகத்தை பார்த்தால் 15 நாட்களுக்குள் நீ இதில் வெற்றி பெறுவாய் என்று தோன்றுகிறது என்றார். இதை கேட்ட அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். ஒரு கணம் ஓய்வெடுத்த பிறகு அவன் கண்களை, நண்பர்களே, எனக்காக காத்திருங்கள், உங்களுக்கு உதவ நான் விரைவில் வருவேன் என்றார்.
அபிமன்யு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு சுற்றியிருந்த வெப்ப ஆற்றலை தனது உடலுக்குள் உறிஞ்சத் தொடங்கினான். அந்த ஆற்றல்கள் அவனது நரம்புகளில் ஒட்டிக்கொள்ளத் தொடங்கின. அதன் வலியை தாங்க முடியாமல் அவனது வாயிலிருந்து முனகல் சத்தங்கள் தொடர்ந்து வெளிவந்தன. இருப்பினும் அவன் மீண்டும் கண்களை திறக்கவில்லை. கண்களை மூடி அவன் தொடர்ந்து உறிஞ்ச ஆரம்பித்தான். அனைவரும் பனிநாகங்களின் மீது ஏறி நரக வாயிலை நோக்கி புறப்பட்ட பிறகு பெரியவர் வித்ரவாகு அங்கிருந்து ஒரு நிழலைப் போல மறைந்தார். அவர் நேரடியாக அக்னிபூத ஆற்றல் குகைக்குள் நுழைந்து கண்களை மூடி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அபிமன்யு இருக்கும் இடத்தை அடைந்தார். உண்மையில் குகைக்குள் சிக்கிக் கொண்டதால் பயந்து விடாமல் அருணகேசரின் அறிவுரைப்படி அபிமன்யு அங்கிருந்த இயற்கையின் ஆற்றல்களை உறிஞ்சி தனது சக்தியை நிலைநிறுத்தி பழகிக் கொண்டிருந்தார். வெளியே நடக்கும் மாற்றங்களை அறியாமல் சுற்றியுள்ள ஆற்றல்களை கட்டுப்படுத்துவதில் அபிமன்யு மும்முரமாக இருந்தார். அதே சமயம் பனிநாக குலத்தின் முன்னோடியும் அந்த புனித இடத்தின் பாதுகாவலருமான வித்ரவாகு அவனை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார். அடுத்த 15 நாட்களில் இந்த குகையின் அக்னி ஆற்றல் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அதிகரிக்கப் போவதை நினைத்து அவர் கவலை கொண்டார். எரியும் சூரியனைப் போல சிவந்து கொண்டிருந்த அபிமன்யுவின் உடலை பார்த்து வித்ரவாகுவே அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவர் அபிமன்யுவை தடுக்க முயன்றார். ஆனால் திடீரென்று ஒரு ஆபத்தான ஆற்றலை அவர் உணர்ந்தார். அவருக்கு முன்னால் ஒரு வெண்ணிற நிழல் தோன்றியது. அது வேறு யாரும் அல்ல, அருணகேசர்தான். அவரை பார்த்த வித்ரவாகு புன்னகையுடன், பயிற்சி செய்யும் அந்த சிறுவனை பாதுகாப்பது நீதானா? ஆத்ம விஜய நிலையை முழுமை செய்த ஒரு மூதாதையின் ஆன்மா எனக்கு முன்னால் நிற்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நீ உண்மையிலேயே வலிமையானவன். அதனால்தான் அரகரட்சர் குல பெரியவர் புவனபதியின் தாக்குதலை உன்னால் தடுக்க முடிந்தது என்றார். இதைக் கேட்ட அருணகேசர் புன்னகைத்தார். என் தாக்குதலின் வலிமையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீயும் சளைத்தவன் அல்ல. உனது வயதையும் உனது கூர்மையான பார்வையையும் பார்த்தால் நீ நீண்ட காலமாக இந்த இடத்தில்தான் தங்கி இருக்கிறாய் போல. உண்மையை சொல்லப் போனால் நீ சாதாரண யுகவஜ்ர நிலை வீரரைப் போல தெரியவில்லை. அதையும் தாண்டி வலிமை கொண்டவனாக தெரிகிறாய் என்று சிரித்துக்கொண்டே பேசிய அருணகேசரின் முகம் திடீரென்று மாறியது. அவர் எச்சரிக்கை கலந்த குரலில், ஆனால் நீ எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் சரி, அபிமன்யுவின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. நான் அவனது பாதுகாவலன். நான் இங்கே இருக்கும் வரை அந்த 7 பழங்கால குலங்களில் எந்த குலத்தாலும் அவனை நெருங்க முடியாது. உன்னையும் நெருங்க விட மாட்டேன் என்றார். இந்த நேரடி எச்சரிக்கையை கேட்ட வித்ரவாகு அபிமன்யுவை பாதுகாக்க அருணகேசர் எதையும் செய்வார் என்பதை புரிந்து கொண்டார். அருணகேசரை சோதிக்க முடிவு செய்த வித்ரவாகு ஒரு தந்திரமான புன்னகையுடன், வெறும் ஆன்மீக ஆற்றலை வைத்துக்கொண்டு என்னை உன்னால் தடுத்துவிட முடியும் என்று நினைக்கிறாயா? நீ வெறும் ஆன்மா என்பதை மறந்து விடாதே. உன்னை பற்றி எனக்கு துளியும் கவலை இல்லை. அந்த சிறுவனை பற்றித்தான் நான் கவலைப்படுகிறேன். இந்த இடத்தின் அக்னி ஆற்றலை அவனால் நீண்ட நேரம் தாங்க முடியாது. எனவே அவனது பயிற்சியை நான் தடுத்தே தீர வேண்டும். நான் செய்த சத்தியத்தின்படி எந்த ஒரு மனிதனும் இந்த பகுதியில் ஆபத்தை சந்திக்க கூடாது. அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார். அருணகேசரின் முகம் கடுமையானது. அவர் வித்ரவாகுவை பார்த்து, உனது போலி பேச்சை நிறுத்து. இது போன்ற வார்த்தைகளை நம்பும் ஏமாளிகளிடம் போய் இதை கூறு. இங்கே ஒரு அக்னிபூத திரவம் மறைந்திருப்பது எனக்கு தெரியும். அது தூய அக்னியை விட வலிமை குறைந்ததாக இருந்தாலும் அபிமன்யுவின் சக்தியை அதிகரிக்க அது போதுமானது. அவனை தடுக்க துணியாதே. உன் மீது உனக்கு அக்கறை இருந்தால் அவனிடமிருந்து தள்ளியே இரு. இல்லையென்றால் வருத்தப்படுவாய் என்றார். தோளால் போர்த்தப்பட்ட எலும்புக்கூடு போல ஒல்லியாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளில் வித்ரவாகு ஆத்திரமடைந்தார். அவர் அருணகேசரை பார்த்து, உனக்கு கர்வம் அதிகமாக இருக்கிறது. நீ உயிரோடு இருந்தபோது சிவவஜ்ர நிலையில் இருந்தாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நீ வெறும் ஆன்மா. உனது ஆற்றல் யுகவஜ்ர நிலையை விட குறைவாகத்தான் இருக்கிறது. அதை மறந்து விடாதே என்று ஏளனமாகச் சிரித்தார். அருணகேசரும் புன்னகைத்து, அப்படி நீ நம்பினால் முயற்சித்துப் பார். என்னை காயப்படுத்தும் தகுதி உனக்கு இருக்கிறதா என்று பார்ப்போம்
என்றார். அடுத்த நொடி இருவரும் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தினர். வித்ரவாகுவின் கண்கள் நீல நிறமாக மாற அவரைச் சுற்றியுள்ள பகுதி உறையத் தொடங்கியது. அதே சமயம் அருணகேசரின் ஆற்றல் அலை அலையாக பாய்ந்து அங்கிருந்த கற்களை தூளாக்கின. இருவரது ஆற்றலும் மோதியதில் அந்த இடத்திலிருந்த அக்னி ஆற்றலே காணாமல் போனது. வித்ரவாகுவின் பணி ஆற்றலும் அருணகேசரின் ஆன்மீக சக்தியும் ஒன்றையொன்று அடக்க முயன்றதில் முழு குகையும் அதிரத் தொடங்கியது. திடீரென்று வித்ரவாகு ஒரு முத்திரையை உருவாக்கினார். அவரைச் சுற்றி ஒரு நீல நிற பனி நாகம் தோன்றியது. அது அருணகேசரை நோக்கி சீறி பாய்ந்தது. அது சென்ற வழியெல்லாம் பனிப்படலங்கள் உருவாயின. அருணகேசர் பதற்றமடையாமல் தன்னை சுற்றி பலவண்ண கவசத்தை உருவாக்கினார். அந்த நாகம் கவசத்தின் மீது மோதிய போது ஒரு மாபெரும் வெடிப்பு நிகழ்ந்தது. பனி ஆற்றல் அலைகள் வெடித்து சிதறி குகையின் சுவர்களை சிதைத்தன. அபிமன்யு ஒரு மூலையில் அக்னி ஆற்றலை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். அவனது ஆடைகள் முற்றிலும் எரிந்து போயிருந்தன. உடல் முழுவதும் சிவந்து காணப்பட்டது. அவனது உடலில் பழங்கால அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்தன. ஆனால் வித்ரவாகுவின் பணியாற்றல் அலை அவனை தாக்குவதற்கு முன் அவனது உடலிலிருந்து நிலபூத சக்தி வெளிப்பட்டு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியது. இதைக் கண்டு வித்ரவாகு திகைத்தார். இந்த சிறுவனிடம் நிலபூத சக்தி இருக்கிறதா? அதனால்தான் இவனால் இந்த அக்னி ஆற்றலை தாங்க முடிகிறதா என்று யோசித்தார். அப்போது அருணகேசர், அபிமன்யுவிடமிருந்து தள்ளி நெல் என்று கர்ஜித்தார். அருணகேசர் துரிதமாக தனது முத்திரையை மாற்றினார். அவரைச் சுற்றி 10 வெண்ணிற கண்ணாடிகள் தோன்றின. அவற்றிலிருந்து நூற்றுக்கணக்கான வாள்கள் வெளிப்பட்டு வித்ரவாகுவை தாக்கின. அந்த பகுதி முழுவதும் புகையாலும் ஆற்றலாலும் நிரம்பியது. அபிமன்யுவின் உடலில் தோன்றும் அந்த விசித்திரமான அடையாளங்களை பார்த்து அருணகேசரே அதிர்ச்சியடைந்தார். இந்த அடையாள முத்திரைகள் அபிமன்யுவின் உடலில் எப்படி இருக்க முடியும்? இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த உலகிலிருந்து மறைந்துவிட்ட முத்திரையாயிற்றே என்று அவர் வியப்படைந்தார். புகை மெல்ல விலகிய போது அங்கிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. புகைக்குள் இருந்து எலும்புக்கூடு போன்ற உருவம் ஒன்று வெளிப்பட்டது. அதன் கண்கள் நீல நிறத்தில் எரிந்தன. அதன் தலையில் ஒரு பனிப்படிகம் இருந்தது. அருணகேசரின் முகத்தில் கவலை தெரிந்தது. இவர் அவருடைய குலத்தின் பிரத்யேக சக்தியான பழங்கால நாகரூபத்தை எடுத்து விட்டார் என்று பதட்டம் கொண்டார். வித்ரவாகுவின் கவசத்தை உருவாக்க கூட நேரம் கொடுக்காத அளவிற்கு அருணகேசரின் தாக்குதல் இருந்தது. அருணகேசரின் வேகமான தாக்குதலில் இருந்து தப்பிக்க வித்ரவாகு தனது குலத்தின் பழங்கால நுட்பமான மாயநாக ரூபத்தை எடுக்க வேண்டியதாயிற்று. அபிமன்யுவின் உடலில் இருந்த அந்த அடையாளங்கள் சாதாரணமானவை அல்ல. அவை ஒரு பழங்கால நுட்பம் என்பதை உணர்ந்த வித்ரவாகு தனது மாயநாக ரூபத்தை இன்னும் பெரிதாக்கி 1000 அடி நீளமுள்ள பிரம்மாண்ட நாகமாக மாறி அவனை நோக்கி அதிவேகமாக பாய்ந்தார். பயிற்சியில் இருந்த அபிமன்யு தன்னை நோக்கி வரும் அந்த ஆபத்தான ஆற்றலை உணர்ந்தான். ஆனால் அவனால் பயிற்சியை பாதையில் நிறுத்த முடியவில்லை. அவனது முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. சரியாக அந்த நேரத்தில் அருணகேசர் பாய்ந்து வந்து அவனுக்கு முன்னால் இறங்கி அந்த பெரிய நாகத்தை தற்காலிகமாக தடுப்பதற்காக 10 வெண்ணிற கண்ணாடிகளால் ஆன ஒரு கேடயத்தை உருவாக்கினார். பின்னர் அவர் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, இங்கிருந்து உடனடியாக வெளியேறு என்று கர்ஜித்தார். அதன் பிறகு அருணகேசர் தனது ஆற்றலை திரட்டி தூரத்தில் இருந்த பாறையை தாக்கினார். அந்த பாறை வெடித்து சிதறி அந்த பாறைக்கு அந்த பக்கம் இருக்கும் பகுதிகள் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. அந்த பகுதியை நோக்கி தன் தலையை திருப்பிய அபிமன்யு ஒரு அசாதாரணமான காட்சியை கண்டார். அந்த பகுதி ஒரு சாதாரண குகை அல்ல. அது அக்னிபூத ஆற்றல் நிறைந்த ஒரு சிறிய குளம். அங்கிருந்து அக்னி ஆற்றல் இடைவிடாமல் வெளியே பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த குளம் அளவில் பெரியது அல்ல. ஆனால் அதனுள் அடர்த்தியான தங்க நிற அக்னி திரவம் நிரம்பி இருந்தது. அபிமன்யு அதை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த போது மீண்டும் ஒரு மாபெரும் வெடிப்புச் சத்தம் எதிரொலித்தது. அவனது பார்வை அந்த கண்ணாடி சுவர்களின் பக்கம் திரும்பியது. அருணகேசர் உருவாக்கிய 10 அடுக்கு பாதுகாப்பு சுவரில் சிறு சிறு விரிசல்கள் உருவாகி இருந்தன. அதில் இருந்து நீல நிற பனி ஒளி கசிந்து கொண்டிருந்தது.
இதைக் கண்ட அருணகேசரின் முகத்தில் கவலை தெரிந்தது. அவர் அபிமன்யுவை பின்னுக்கு தள்ளி, செல், அந்த அக்னி திரவ குளத்திற்கு சென்று பயிற்சி செய்து அதை உனது உடலுக்குள் உறிஞ்சிக்கொள். நீ இதில் வெற்றி பெற்றால் உனது உடல் இன்னும் பல மடங்கு வலிமையாகும். அதன் பிறகு நீ வாள் நட்சத்திர நுட்பத்தை பயன்படுத்தும் போது உனது உடல் காயமடையாத. அதுவரை இந்த நீலநாகத்தை நான் தடுத்து நிறுத்துகிறேன் என்றார். அருணகேசரின் கண்களில் அக்கறை தென்பட்டது. அபிமன்யு கவலையுடன், அருணகேசரே, ஆனால் இது என்று ஏதோ சொல்ல வந்தான். அருணகேசர் இடைமறித்து, கவலைப்படாதே, நான் ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் என்னை தோற்கடிப்பது அவ்வளவு எளிதல்ல. இந்த தங்க அக்னி திரவம் பூமியின் சக்தியால் உருவானது. இது அசல் அக்னிபூத ஆற்றலுக்கு இணையானது. இதை நீ உறிஞ்சிக் கொண்டால் நிலபூத சக்தி இல்லாமல் கூட உன்னால் எரிமலைக்குள் சென்று வர முடியும். அதனால் விரைவாக உனது பயிற்சியை முடித்து இந்த தங்க அக்னி திரவத்தை உள்வாங்கிக் கொள் என்று கூறி அபிமன்யுவை தள்ளினார். அபிமன்யு தங்க அக்னி குளத்தை நோக்கி சென்றார். போகும் முன் திரும்பி அருணகேசரையும் அவருக்கு முன்னால் பாதுகாப்பிற்காக இருந்த கண்ணாடி சுவர்களையும் பார்த்தார். அந்த சுவர்களுக்கு அந்த பக்கம் 2 பிரகாசமான நீல நிற கண்கள் தோன்றின. அவற்றுடன் ஒப்பிடும்போது அருணகேசர் ஒரு சிறிய பூச்சியைப் போலவே தெரிந்தார். இருப்பினும் அருணகேசர் சற்றும் அஞ்சாமல் உடைந்த சுவரை மீண்டும் பலப்படுத்தினார். அந்த மாபெரும் நாகத்தை பார்த்து உரக்கச் சிரித்து, நம்பவே முடியவில்லை. உனது பணியாற்றல் நான் நினைத்ததை விட அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் என்னை உன்னால் சமாளிக்க முடியவில்லை என்று தெளிவாக தெரிகிறது. அந்த கோபத்தில்தான் உன் முகம் சிவந்து போய்விட்டது போல என்றார். இதைக் கேட்ட வித்ரவாகு எரிச்சலுடன், என்னை தடுத்து நிறுத்திவிட்டால் நான் பல ஆண்டுகளாக சேகரித்து வைத்திருக்கும் இந்த அக்னி திரவத்தை அந்த சிறுவனால் கைப்பற்ற முடியும் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். அவர் பேசி முடிப்பதற்குள் மீண்டும் ஒரு பலத்த வெடிப்புச் சத்தம் கேட்டது. அது அபிமன்யு தங்க அக்னி திரவத்திற்குள் குதித்த சத்தம். குளத்திற்குள் நுழைந்த அபிமன்யுவிற்கு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அங்கு நிறைந்திருந்த சிவப்பு நிற மூடுபனிக்கு இடையே ஒரு நிழல் தோன்றியது. அதன் சிவப்பு நிற கண்கள் அபிமன்யுவையே பார்த்து கொண்டிருந்தன. அதை பார்த்த அபிமன்யு அதிர்ச்சியுடன், ஒரு பகவஜர நிலை அக்னி நாகமா, அதுவும் எலும்பு கூடாக இருக்கிறது என்று பதட்டம் கொண்டான். அந்த நாகம் அவனைச் சுற்றி அதிவேகமாக நகர்ந்தது. திடீரென்று அது தனது வாளால் அவனை தாக்கியது. அந்த வாள் கூர்மையான எலும்புகளால் ஆன கத்தி போல இருந்தது. அந்த நாகத்தில் கொஞ்சம் கூட சதை இல்லை, வெறும் எலும்புகள் மட்டுமே இருந்தது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து புதைக்கப்பட்ட நாகம் திடீரென்று உயிர் பெற்றதைப் போல இருந்தது. அபிமன்யு உடனடியாக தனது மின்னல் வேக நுட்பத்தை பயன்படுத்தி அங்கிருந்து வேகமாக நகர்ந்தான். தனது பல வண்ணச் சிறகுகளை விரித்து அந்த பரந்த இடத்திற்குள் அங்குமிங்குமாய் பறக்கத் தொடங்கினான். பறக்கும் போதே அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அந்த மலை உண்மையில் எரிமலை. அந்த அக்னி திரவம்தான் அங்கிருக்கும் பல்வேறு குகைகளுக்கு அக்னிபூத ஆற்றலை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்த நொடி அவன் தனது உடலிலிருந்து வர்ணபூத யாழியையும் விருத்திரநாகத்தையும் வெளியேற்றினான். 100 அடி நீளம் கொண்ட 2 மாபெரும் ஆன்மீக மிருகங்கள் அவனுக்கு முன்னால் தோன்றின. அபிமன்யு புன்னகையுடன், செல்லுங்கள், அந்த அக்னி நாகத்தை தாக்குங்கள் என்று ஆணையிட்டான். அப்போது எலும்புகளால் ஆன அந்த பாம்பு திடீரென்று பேச ஆரம்பித்தது. அது மிரட்டும் தொனியில், நம்பவே முடியவில்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு 2 யுகவஜ்ர வீரர்கள் காவலுக்கு இருக்கும் இந்த இடத்திற்குள் நுழைய ஒருவன் துணிந்து விட்டான். ஆனால் இங்கு வர மட்டும்தான் முடியும், இங்கிருந்து போக முடியாது. இந்த தங்க அக்னி திரவத்தை பெறுவது அவ்வளவு எளிதல்ல. அதை பெற வந்த அனைவரும் ஒன்று சடலமாவார்கள் அல்லது எனக்கு இரையாவார்கள் என்று கர்ஜித்தது. அதன் கண்களில் இருந்த குரூரத்தை பார்த்த அபிமன்யு தான் பேராபத்தில் சிக்கிக் கொண்டதை உணர்ந்தான். தூரத்தில் அருணகேசர் மற்றும் வித்ரவாகு மோதிக்கொள்ளும் சத்தங்கள் எதிரொலித்தன. இப்போது தனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரிந்தது.
குகைக்கு வெளியே சசிரேகா அக்னிபூத குகையின் அருகே வந்து சோர்ந்திருந்தார். அங்கே பல மக்கள் கூடியிருந்தனர். அனைவரும் அவரவர் குலப் பெரியவர்கள் அருகே இருந்தனர். அப்போது சுகந்தன், சசிரேகா, நாம் இப்போது கிளம்பலாம் என்றார். அவன் பேசி முடிப்பதற்குள் ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. ஏன் இவ்வளவு அவசரம் நண்பா சுகந்தா? உனது அழகான தோழியை எங்களுக்கு அறிமுகப்படுத்த மாட்டாயா என்று கூறியது அந்த குரல். அந்த குரலை கேட்டதும் சுகந்தனின் கண்களில் மரண பயம் தெரிந்தது. அந்த குரலில் இருந்த அதிகாரம் அங்கிருந்த அனைவரையும் ஒரு நொடி உறைய வைத்தது. சுகந்தனும் நவநீதனும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பின. அங்கே ஒரு அழகான இளைஞன் நின்று இருந்தான். அவனது உடலிலிருந்து ஆபத்தான ஆற்றல் அலைகள் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருந்தன. அந்த ஆற்றலின் அதிர்வுகளை காற்றிலேயே உணர முடிந்தது. சசிரேகா அவனது பலத்தை கணிக்க முயன்றாள். ஆனால் சில நொடிகளில் அவள் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. என்னால் இவனது ஆற்றலை உணரவே முடியவில்லையே. ஒருவேளை இவன் மகவஜ்ர நிலையில் இருக்கிறானோ என்று வியந்தான். அந்த இளைஞன் சசிரேகாவையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வை அவளது அழகின் மீது நிலைத்தது. அந்த கண்களில் குரூரமும் காமமும் கலந்த ஒரு விசித்திரமான மின்னல் தெரிந்தது. அவன் ஒரு விகாரமான புன்னகையுடன், உன் பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். தனக்கு முன்னால் நிற்பவன் தன்னை விட பல மடங்கு வலிமையானவன் என்பதை சசிரேகா உணர்ந்திருந்தாள். இருப்பினும் இத்தகைய கீழ்த்தரமான ஆட்களை அவள் எப்போதும் வெறுப்பவள். அவளது முகத்தில் ஆத்திரமும் அருவருப்பும் அப்பட்டமாக தெரிந்தது. பயத்தில் உறைந்து போயிருந்த சுகந்தனையும் ஆத்திரத்தில் தவித்துக் கொண்டிருந்த நவநீதனையும் பார்த்த சசிரேகா, இங்கிருந்து கிளம்பலாம் என்று உறுதியுடன் கூறினாள். அந்த அழகான, அதே சமயம் அகங்காரம் பிடித்த இளைஞன் வேறு யாரும் அல்ல, அரகரட்சர் குலத்தின் இளைய தலைமுறை தலைவனான விகாசன். அங்கிருந்த அனைவரது முகத்திலும் திகைப்பு பரவியது. அரகரட்சர் குலத்தின் மிகச்சிறந்த வீரனான விகாசனை ஒரு பெண் இவ்வளவு தூரம் அலட்சியப்படுத்திவிட்டு செல்வதை எவராலும் நம்ப முடியவில்லை. விகாசனின் பார்வை இன்னும் சசிரேகாவின் மீதே இருந்தது. அவனை நிராகரித்த சசிரேகா இப்போது அவனுக்கு அவள் ஒரு சவாலாக தெரிந்தாள். தான் அவமதிக்கப்பட்டதை உணர்ந்ததும் அவனது முகம் குரூரமாக மாறியது. அடுத்த கணமே காற்றையே அதிரச் செய்யும் வகையில் விகாசன் தனது ஆற்றலை வெளிப்படுத்தினான். கண் இமைக்கும் நேரத்தில் அவன் சசிரேகாவுக்கு முன்னால் வந்து அவளது வழியை மறித்து நின்றான். கர்வமும் கோபமும் நிறைந்த புன்னகையுடன் அவன் அவளை பார்த்து, அகங்காரம் கொண்ட அழகு, உண்மையிலேயே உன்னுடன் பொழுதை கழிப்பது என்பது அசாத்தியமானது. இவ்வளவு இளமையான அழகான நீ உண்மையிலேயே அற்புதத்தின் மறு உருவம்தான் என்றார். அந்த சமயத்தில் அவளிடம் இருந்து வெளியேறிய ஆற்றல் அலையை உணர்ந்த அவன், உனது ஆற்றல் கூட விஷவேதம் வாய்ந்ததுதானா? அப்படி என்றால் நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம், சரிதானே என்று கேட்டான். அடுத்த நொடி சசிரேகாவை விட்டு தனது பார்வையை திருப்பிய விகாசன் அங்கிருந்த மற்ற குலத்தினரை பார்த்து திமிர் நிறைந்த தொனியில், இங்கு என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஓடுங்கள் என்று கர்ஜித்தான். அவன் அருகில் நின்ற தலைவர் தவணேசரை சற்றும் மதிக்கவில்லை. தவணேசர் அங்கே இல்லாதது போலவே அவன் நடந்து கொண்டான். தவணேசரின் முகத்தில் ஆத்திரம் தெரிந்தாலும் அவர் அதை அடக்கிக் கொண்டு நிதானமாக இருந்தார். விகாசன் நேரடியாக தன்னை தாக்கவில்லை என்பதால் இதற்கு எதிர்வினையாற்றுவது இரு குலங்களுக்கு இடையே ஒரு பெரும் போரையே மூட்டிவிடும் என்பது அவருக்கு தெரியும். அதனால் அவர் அமைதி காத்தார். ஆனால் தவணேசருக்கு அருகில் நின்ற சாய்ராவால் விகாசனின் இந்த இழிவான நடத்தையை தாங்க முடியவில்லை. அவள் வேகமாக முன்னே வந்தாள். அடுத்த கணமே அவளது உடலிலிருந்து ஊதா நிற நெருப்பு பிழம்புகள் ஆற்றலாக வெடித்தன. சாய்ரா சசிரேகாவுக்கு பக்கத்தில் வந்து நின்று உறுதியான பார்வையில், விகாசா, சசிரேகா எங்களுடன் வந்தவள். அவளை உனது அழுக்கு பார்வையால் பார்ப்பதற்கு முன் இருமுறை யோசி, இல்லையென்றால் நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்றார். இதைக் கேட்டதும் அங்கிருந்த பல வீரர்கள் பயத்தில் பின்வாங்கினர். விகாசன் சாய்ராவை பார்த்தான். இப்போது அவன் முகத்தில் இருந்த புன்னகை சற்று மறைந்தது. அவளைச் சுற்றியிருந்த ஆற்றல் அலைகளை அவன் உற்று கவனித்தான்.
சாய்ராவின் ஆற்றலை உணர்ந்த சசிரேகாவே திகைத்துப் போனாள். இவளது பலம் என்னை விட அதிகமாக இருக்கிறது. இவ்வளவு காலம் இவள் இதை எப்படி மறைத்து வைத்தாள்? நான் கூட இவளை பலவீனமானவள் என்று நினைத்து விட்டேன் என்று ஆச்சரியப்பட்டாள். சிறிது நேரத்திற்கு முன்பு சாய்ரா மீது கோபத்தில் இருந்த சசிரேகா இப்போது அவளை கொஞ்சம் மரியாதையுடன் பார்த்தாள். தனக்காக சாய்ரா பரிந்து பேசுவதைக் கண்டபோது இந்த நச்சு பள்ளத்தாக்கில் இன்னும் வீரமும் விசுவாசமும் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று அவளுக்கு தோன்றியது. ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவள் சாய்ராவை பார்த்து, நன்றி சாய்ரா என்றார். இதைக் கேட்ட சாய்ரா கர்வத்துடன் முன்னே வந்து, உனது அழகில் காட்டும் கவனத்தை உனது ஆற்றலில் காட்டியிருந்தால் உனக்கு இப்படி ஒரு உதவி தேவைப்பட்டிருக்காது என்றாள். அந்த வார்த்தைகள் சசிரேகாவிற்குள் கோபத்தை ஏற்றியது. அவளது ஆற்றல் வெளியேற துடித்தது. ஆனால் அவள் தன்னை தற்காத்துக் கொண்டாள். சுற்றிலும் பல வலிமையான வீரர்கள் இருப்பதையும் அனைவரது பார்வையும் தங்கள் மீது இருப்பதையும் சசிரேகா உணர்ந்திருந்தாள். விகாசன் கர்வமாகச் சிரித்து, சாய்ரா, நீ உண்மையிலேயே வளர்ந்து விட்டாய். நான் யுகவஜ்ர நிலையை அடைந்ததும் உன்னை என் மனைவியாக்கி உனது கர்வத்தை ஒவ்வொரு நாளும் அடக்குவேன் என்றார். அவன் நெருங்கி வந்து அவளை பார்த்து மிரட்டும் தொனியில், அப்போது உனது பழங்கால திவ்ய நாக குலமும் இந்த சிறுபிள்ளைத்தனமான சிரோகரட்சர் குழுவும் எனக்கு எதிராக என்ன செய்கிறது என்று பார்க்கிறேன். என்னையோ அல்லது எனது குலத்தையோ உங்களால் கனவில் கூட அடக்க முடியாது என்று கர்ஜித்தான். அவன் பேச பேச காற்றிலேயே தனது நச்சு ஆற்றலை பரவச் செய்தான். அந்த நேரத்தில் புவனபதியின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. விகாசா, நேரமாகிறது. நாம் ஆரகரட்சர் குலத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதை மறந்து விடாதே. தலைவர் பவமாயனுக்கு இது தெரிந்தால் உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே என்றார். புவனபதியின் எச்சரிக்கை அந்த இடத்தை இன்னும் பரபரப்பாக்கியது. விகாசனின் எண்ணங்கள் எவ்வளவு மோசமானவை என்பது அவருக்கு தெரியும். அவன் வெவ்வேறு குலங்களைச் சேர்ந்த இளம் பெண்களை தன் வலையில் விழ வைக்க துடிப்பவன். ஆனால் இம்முறை அவனது கவனம் சசிரேகாவின் மீது விழுந்திருந்தது. சசிரேகாவிடம் புவனபதி ஏதோ ஒன்றை உணர்ந்தார். அது அவர் இதற்கு முன் உணராத ஒரு ஆழமான, மர்மமான மற்றும் ஆபத்தான ஆற்றல். அதன் பிறப்பிடம் அவருக்கு புரியவில்லை. அவளது ஆற்றல் விஷவேத தத்துவம் என்பது அவருக்கு தெரிந்தது. ஆனால் அவள் எந்த ஒரு மாய மிருக குலத்தையோ அல்லது திவ்யநாக குலத்தையோ சேர்ந்தவள் அல்ல. இருந்தும் அவளுக்குள் எப்படி இந்த வீரியமான நச்சு வந்தது என்று அவருக்கு புரியவில்லை. இது அவரது அறிவிற்கு எட்டாததாக இருந்தது. புவனபதியின் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் எதிரொலித்தது. சசிரேகாவிடம் இவ்வளவு ஆபத்தான நச்சு வந்ததற்கு பின்னால் என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது? புவனபதி சொல்லியும் விகாசன் தனது குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவன் சசிரேகாவையும் சாய்ராவையும் பார்த்து ஏளனமாக சிரித்து, நான் மீண்டும் வரமாட்டேன் என்று நினைக்காதீர்கள் அழகிகளே, நிச்சயமாக வருவேன் என்றார். பின்னர் அவன் ஒரு அடி முன்னே எடுத்து, உங்களுடன் இருக்கும் எந்த மிருகங்களாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறிவிட்டு அவன் தனது சிறகுகளை விரித்தான். அவற்றிலிருந்து ஒரு பச்சை நிற விஷவாயு பரவியது. அது அங்கிருந்த காற்றை சுவாசிக்கவே முடியாத நஞ்சாக மாற்றியது. அவனது கொலைக்கார ஆற்றலை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தனர். சசிரேகா அவனை வெறுப்புடனும் ஆத்திரத்துடனும் பார்த்தாள். அந்த நேரத்தில் விகாசன் உண்மையிலேயே ஒரு அரக்கனைப் போல ஆபத்தானவனாகவும் கர்வமிக்கவனாகவும் காட்சியளித்தான். நவநீதனின் முகத்தில் ஆத்திரமும் இயலாமையும் தெரிந்தன. தான் என்ன செய்தாலும் இப்போது விகாசனை எதிர்க்க முடியாது என்ற உண்மை அவனை உள்ளுக்குள் உடைத்துக் கொண்டிருந்தது. தான் நேசிக்கும் பெண்ணை பாதுகாக்க தன்னிடம் வலிமை இல்லையே என்று அவன் தவித்தான். மறுபுறம் விகாசனையே உற்று பார்த்து கொண்டிருந்த சாய்ராவிற்கு சுகந்தன் மனதிற்குள் நன்றி கூறி நிம்மதி பெருமூச்சு விட்டான். விகாசன் தனது பச்சை நிற சிறகுகளை படபடக்கச் செய்து அக்னி ஆற்றல் நிறைந்த குகையை ஒருமுறை பார்த்தான். அடுத்த நொடி ஒரு நிழலாக மாறி அதிவேகத்தில் அங்கிருந்து மறைந்தான். அவன் சென்ற பிறகு அங்கிருந்த ஆற்றல் அலைகளும் ஒவ்வொன்றாக காற்றில் கரைந்து போயின.
விகாசனும் புவனபதியும் சென்ற பிறகு தலைவர் தவணேசரும் சாய்ராவும் தங்கள் குலத்தினருடன் அங்கிருந்து புறப்பட்டனர். அனைவரும் செல்வதைக் கண்ட சுகந்தன் அக்னி குகை முன்னே நின்றிருந்த சசிரேகாவை பார்த்து, சசிரேகா, நாம் இப்போது கிளம்ப வேண்டும். அவன் வரப்போவதில்லை. அடுத்த 3 மாதங்களுக்கு ஒரு யுகவஜ்ர வீரரால் கூட இந்த குகைகளை கடக்க முடியாது. இதைக் கேட்ட சசிரேகா, அபிமன்யு விரைவில் திரும்புவான் என்று நான் நம்புகிறேன் என தனக்குள் நினைத்துக் கொண்டான். அபிமன்யு ஒருபோதும் தனது வாக்கை மீறமாட்டான் என்ற உறுதி அவளது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. பின்னர் சுகந்தன் மற்றும் நவநீதனுடன் சேர்ந்து தங்களை அழைத்துச் செல்ல வந்த வீரர்களுடன் அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். அனைவரும் வெளியேறியதும் அக்னிபூத ஆற்றல் மீண்டும் காற்றில் பரவத் தொடங்கியது. அந்த பிரம்மாண்டமான குகை மீண்டும் புகையாலும் வெப்பத்தாலும் மூடியது. ஆனால் குகையின் உள்ளே நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஏனெனில் அங்கே 2 பயங்கரமான போர்கள் நடந்து கொண்டிருந்தன. முதலாவது போர் வெண்ணிற ஆற்றலால் சூழப்பட்ட அருணகேசருக்கும் வித்ரவாகுக்கும் இடையில் நடந்தது. யார் பின்வாங்குவார்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அந்த போர் தீவிரமாக இருந்தது. பனிநாகமும் அருணகேசரின் சக்தியும் மோதிக்கொண்டதில் குகைச்சுவர்களில் எண்ணற்ற விரிசல்கள் உருவாகின. அவர்களது ஒவ்வொரு தாக்குதலும் குகையையே இடித்து தள்ளுவது போல் இருந்தது. இன்னொரு பக்கம் கருப்பு நிற எலும்பு நாகத்திற்கும் அபிமன்யுவின் ஆன்மீக மிருகமான வர்ணபூத யாழி மற்றும் விருத்திர நாகத்திற்கும் இடையே மற்றொரு கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது. இருள், வெப்பம் மற்றும் வெடிப்புகள் நிறைந்த இந்த குழப்பங்களுக்கு மத்தியிலும் அபிமன்யு அமைதியாக இருந்தார். நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மட்டும்